श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரதத்துல பீஷ்ம பர்வாவில் அமைஞ்ச பகவத்கீதை. அதுல 5 அத்தியாயங்கள் பூர்த்தி பண்ணிருக்கோம். அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம், அர்ஜுனனுடைய கலக்கம். 2வது அத்தியாயம் கலக்கத்தை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ண ஆரம்பித்தான் பகவான். சரீரம் வேறு ஆத்மா வேறு முதலிய லட்சணங்கள் எல்லாம் அங்க 2வது அத்தியாயத்துல சொல்லி, அதனால் அர்ஜுனா இவர்களை நீ அழிக்கிறேன்னு நினைக்காத, இவர்கள் சரீரம் தான் இங்க அழியும் அப்படிங்கறத ஸ்தாபிக்க முயற்சி பண்ணான் 2வது அத்தியாயத்துல. ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம், அதன் தொடர்ச்சியாக மனச அடக்கிற முறை, இது எல்லாத்தையும் 2வது அத்தியாயத்துல பூர்த்தி பண்ணான். பிறகு 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்தை நல்ல விஸ்தாரமாக சொன்னான். 4வது அத்தியாயத்துல பிரம்ம வித்யை உபதேசம் பண்ண ஆரம்பிக்க என்ன பத்தினதான ரகசியங்களை சொல்றேன் அப்படிங்கிற அத்தியாயத்துலதான் நமக்கு யதா யதா ஹி தர்மஸ்ய பரித்ராணாய சாதுனாம் முதலிய ஸ்லோகங்கள்லாம் நமக்கு ஆச்சரியமா கிடைச்சது 4வது அத்தியாயத்துல. ஏன்னா பிரம்ம வித்யா இருக்கிறதுனால எதற்காக நான் அவதரிக்கிறேன், எப்ப போதெல்லாம் அவதரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த 4வது அத்தியாயத்துல சொல்லி, பிறகு 5வது அத்தியாயத்துல திரும்பவும் கர்மயோகத்தையே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா காரணம் அர்ஜுனன் கேட்ட சந்தேகம். அர்ஜுனன் என்ன சந்தேகம், என்ன கேள்வி கேட்கிறான், ரெண்டுமே ஒண்ணுதான் ஆகில் கர்மயோகத்துல வந்தாலும் கிருஷ்ணன் அடையலாம், ஞான யோகத்துல வந்தாலும் கிருஷ்ணன் அடையலாம். அதாவது புரியும்படி சொல்லணும்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கர்மயோகத்துல இருக்கிற கிரகஸ்தனும் கிருஷ்ணன் அடைய வேண்டியவன் தான். சந்நியாச மார்க்கத்துக்கு போய் ஞான யோகத்துல இருக்கக்கூடிய பரம தபஸ்விகள் யோகிகள் கூட கிருஷ்ணன் அடைய வேண்டியவர்கள் தான் அப்படின்னு இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ரெண்டுமே ஒண்ணுதான் ஆகில் நான் ஏன் கர்மயோகத்துல இருக்கணும், நான் ஞான யோகத்துக்கே போயிடுறேனேங்கிறான் அர்ஜுனன். பின்ன ஏன் என்னை இங்க கர்மயோகத்துல இரு, என் கடமைய பண்ணு, கிரகஸ்தாசிரமத்திலேயே இருன்னு என்னை ஏன் நிர்பந்திக்கிற கண்ணா, ஞானிகளும் உன்னை அடைய வேண்டியவர்கள் தானே, நான் ஏன் பின்ன அங்க போகக்கூடாது, நான் ஏன் அந்த மார்க்கத்தை தேடி போகக்கூடாது அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்விக்கு இந்த ரெண்டுத்துல எது சிறந்தது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இந்த ரெண்டுமே உன்னை அடைய வேண்டிய பாதை தான் ஆகில் இந்த ரெண்டுத்துல எது சிறந்தது அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு ரெண்டுமே சிறந்தது அப்படின்னு பகவான் கிட்ட இருந்து பதில் வந்தது. ரெண்டுமே சிறந்ததுதான். வாஸ்தவமாக பார்த்தால் சந்நியாசம்ங்கிறது உயர்ந்ததுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என முற்றும் கடந்து போனவர்கள் அவர்கள். சந்நியாசம்ங்கிறது உயர்ந்ததுதான், அதற்காக கிரகஸ்தாசிரமம் குறைஞ்சதில்லை அப்படிங்கிறது பகவானுடைய பதில். உனக்கு சுலபமான பாதையை நான் காட்டும் பொழுது, சுலபமா பார்த்தசாரதி கஷேத்திரத்துல இப்படி நல்ல ரோடெல்லாம் போட்டிருக்கு, அங்க போய் சேர்ந்துட முடியும் அப்படின்னு இருக்கிறச்சே, இல்ல நான் கரடு தட்டின பாதையில தான் போவேன் அப்படின்னு அட்டம் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த உதாரணத்தை கொண்டு நாம் அதை அனுபவிச்சோம். கிருஷ்ணன் சொன்னது அதுதான், சுலபமான வழி கர்மயோகம் கிரகஸ்தாசிரமம்னு நான் உனக்கு காட்டுறச்சே, நான் முள்ளு தட்டின பாதையில போய் நான் சந்நியாச மார்க்கத்துல இருந்து அடிச்சு புரண்டு சுஷும்னா நாடி வழியாகத்தான் என்னோட
சுவாசத்தை நான் கட்டுப்படுத்தி அச்சரார்த்தி மார்க்கம் போவேன்னு நீ அட்டம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அர்ஜுனா. சுலபமான பாதையிலேருந்தே என்ன வந்து சேர் அப்படிங்கிறது 5வது அத்தியாயத்துல ரொம்ப ஸ்திரமாக சொல்றான் பகவான். 5வது அத்தியாயத்துல யோகத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சான். அதனுடைய கண்டினியூவேஷனா தான் இப்ப 6வது அத்தியாயம் இன்னைக்கு நம்ம துவங்க போறோம். தியான யோகம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான யோகம். 6வது அத்தியாயம் தியான யோகம்னா நம்ம ஆசனத்துல உட்கார்ந்து தியானம் பண்றது மட்டுமே இல்ல, பகவான தியானம் பண்ற முறையும் இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லப்படுறது. தியான யோகம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான அத்தியாயம். கர்மயோகம் இதோட பூர்த்தி ஆச்சு. கடைசி 3 ஸ்லோகங்களால 5வது அத்தியாயத்துல எப்படி நம் யோகிகள் தன்னை யோகத்தினால அடையறார்கள் அப்படிங்கிறத பகவான் சொல்ல ஆரம்பிச்சான். அதனுடைய ஒரு கண்டினியூவேஷனாக அஷ்டாங்க யோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். தியான யோகமாகிய இந்த யோகத்துல 6வது அத்தியாயத்துல ஸ்ரீ பகவானு வாச்சானே ஆரம்பிக்கிறது. ஏன்னா அர்ஜுனன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் கிருஷ்ணனை. ஏன்னா கிருஷ்ணனை எவ்வளவு அழகா சாங்கிய யோகம் கர்ம யோகம் அதுல எது சிறந்தது பிரம்ம வித்யை எல்லாம் தனக்கு உபதேசம் பண்ணிட்டு வரானேன்னு அப்படி அர்ஜுனன் கண்ணனுடைய முகத்தையே பார்க்கிறான். அதனால இல்லைன்னா இங்க அர்ஜுன வாச்சன் தானே ஆரம்பிக்கணும் அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு. ஏன்னா வர முன்னாடி அத்தியாயம்லாம் அப்படித்தானே பார்த்தோம். அர்ஜுன வாச்சன் ஆரம்பிக்கும் அத்தியாயம். ஆரம்பிச்சு தனக்கு ஒரு சந்தேகமாக அர்ஜுனன் கேட்க ஆரம்பிப்பான். அப்படியே அந்த சந்தேகத்தினுடைய பதிலாக அந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகும். இது வரைக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கு. இப்ப பகவான் அர்ஜுனன் அப்படியே பகவான் முகத்தையே பார்க்க அப்படியே மேற்கொண்டு தியான யோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் பகவான். அதனால 6வது அத்தியாயம் ஸ்ரீ பகவானு வாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அநாஸ்ரிதஹ கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிராக்னிஹி ந சாக்ரியஹ. மறுபடியும் கர்மயோகத்தையே சொல்றான். ஏன்னா நம்ம ஏதோ விளையாட்டா கிருஷ்ணன் சொல்றான்னு நினைக்க வேண்டாம். இப்பெல்லாம் ஒரு விளையாட்டா போயிடுது இல்லையா, ஏதோ காஷாயத்தை கட்டின்னு போறேன் நான் சன்னியாசத்துக்கு போறேன் அப்படின்னு வெறும விளையாட்டா கூட சொல்றதுன்னு இப்ப ஆயிடுத்து. ஆனால் பகவான் இங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கான், எவ்வளவு ஜாக்கிரதைப்படுத்துறான் அர்ஜுனன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா சந்நியாச மார்க்கம்ங்கிறது ஒரு வழியா நம்ம அங்க போயிட்டோமாகில் அங்க தடுக்கி விழக்கூடாது. அங்க விழுந்துட்டோமாகில் பெரிய அபச்சாரமாக ஆயிடும். அதனாலதான் அவ்வளவு கஷ்டப்படுறான் பகவான் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறதுக்காக. கிரகஸ்தனாவே இரு, இங்க நீ விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்து வரத்துக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கும். ஆனா அங்க போய் நீ விழுந்தே ஆகில் அது பெரிய அபராதமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்கான் பகவான். அதனாலதான் மறுபடியும் 6வது அத்தியாயம் தியான யோகம்னு ஆரம்பிக்க வேண்டி இருக்க. ஆனா இங்கேயும் முதல்ல கர்ம யோகத்தை சொல்லியே ஆரம்பிக்கிறான். முதல் 2 ஸ்லோகம் மறுபடியும் கர்ம யோகமாக தான் வருது. கர்மயோகத்தை சொல்லியேதான் மறுபடியும் தியான யோகத்துக்குள்ள போடுறான். 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றான்? அநாஸ்ரிதஹ கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியஹ. கர்மயோகத்துல இருந்து சித்த சுத்தியோட இருக்கக்கூடிய கிரகஸ்தனே சிறந்தவன். சந்நியாச யோகத்துக்கு போய் அங்க போயும் நான் கிரகத்தை விட்டு வந்தேனேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சன்னியாசியை காட்டிலும் இந்த கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து எதுலயும் ஒட்டாம சித்த சுத்தியோட கூட பகவத் தியானம் பண்றவன் உத்தம சித்த சுத்தியுடைய அவனே உத்தம கர்மயோகியாக ஆறான். அதனால்தான் அஷ்டாங்க யோகத்துல முதல்ல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னங்கிறது பார்க்கணும். அஷ்ட யோகங்கள் என்னங்கிறது சொல்லப்படுறது இங்க யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி அப்படிங்கிறது அஷ்ட யோகங்கள் அஷ்டாங்க யோகங்கள். யமம் நியமம் அப்படிங்கிறது கர்மயோகம் தான். அஷ்டாங்க யோகத்துல முதல்ல 8 யோகங்கள்ல முதல் 2 யோகம் கர்ம யோகத்தை தான் சொல்றது. யமம் நியமம் அப்படிங்கிறது கர்ம யோகம் தான். யமம் அப்படிங்கிறது நம்மளுடைய சத்திய நிஷ்டையில இருக்கிறது, அஹிம்சையில இருக்கிறது, புலன்களை அடக்கிறது, எது மேலேயும் படாம இருக்கிறது, இதெல்லாம் யமம் அப்படிங்கிற இந்த ஆசனத்துக்குள்ள வருது. அடுத்தது நியமம் அப்படிங்கிறது நியமம்ங்கிற பேர்லயே இருக்கு. நம்மளுடைய ஸ்நானம் ஜபம் ஹோமம் நாம பண்ற பாராயணம் நம்ம அத்தியனம் பண்ணக்கூடிய வித்யைகள் இது எல்லாமே நியமம் அப்படிங்கிறதுல வருது. நியமமா இருக்கிறது. கண்டத்தையும் சாப்பிட்டு இல்ல கண்டத்தையும் கேட்டுண்டு அப்படியும் இப்படியும் இல்லாம நம்ம வாழ்க்கை முறையை நம்ம நியமமா கொண்டு போறது நியமம் அப்படிங்கிற 2வது அஷ்டாங்க யோகத்துல 2வதாக சொல்லப்படுறது. முதல்ல யமம்ங்கிறது முதல்ல ஒரு பேசிக், ஒரு மனிதன் பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இந்த சத்தியம்ங்கிறது யாருமே பேச வேண்டியது, சத்தியத்துல இருக்க வேண்டியதுங்கிறது ஒரு பேசிக், அது ஒரு நெசசிட்டி, அது இருந்தே ஆகணும். அஹிம்சை யாரையும் துன்புறுத்தாம இருக்கிறது, இதெல்லாமே ஒரு பேசிக்கா ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் யமம் அப்படிங்கிறதுக்குள்ள வருது.
நியமம்ங்கிறது தான் அதுக்கான அடுத்த ஸ்தானம். அடுத்த ஸ்தானம் என்னன்னா, நம்ம நியமமாக நம்ம எப்படி நம் வாழ்க்கை முறையை நடத்துறோம். எப்படி வேணாலும் இருக்கலாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிறதுங்கிறத பத்தி இப்ப பேச்சே இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா பல ஜென்மாக்கள் அப்படி ஆயிடுத்து, ஏற்கனவே அப்படி இருந்தாச்சு. எப்ப நம்ம கீதை கேட்டு இப்ப 6வது அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கோமோ, இப்ப நமக்கு அந்த ஒரு கொஞ்சமாவது அந்த பரிபக்குவ நிலைங்கிறது நமக்கு வந்திருக்கோம் இல்லையா? இல்லாத போனா 6வது அத்தியாயம் இந்த முதல் ஸ்லோகம் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அப்படி இருக்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு. வந்த பிறகாவது இனி நியமமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நாம் கடைபிடிக்க வேண்டியது 2வது அஷ்டாங்க யோகத்துல 2வது ஸ்தானமாக நியமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை கர்மயோகிகள் செய்வார்கள். கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் இந்த யமம் நியமம் அப்படிங்கிறது. ஆசனம் பிராணாயாமம் அப்படிங்கிறது அடுத்த 2வது நிலைங்கிறது கிரகஸ்தாசிரமத்துல இருந்தும் செய்யலாம், அல்லது துறவரம் சென்றவர்களும் இதை செய்யலாம். யமம் நியமம்ங்கிறது ஒரு துறவரத்துல இருக்கிறவர்களுக்கு அது பிரத்யேகமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் துறவரம் சென்றாச்சு, சந்நியாசத்துக்கு போயாச்சு. அப்படி போனவர்களுக்கு அந்த நிலை சுபாவமாவே இருக்கும். அடுத்தது ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி அப்படிங்கிறது தான் மீதி அங்கங்கள் இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு. அதுதான் தியான யோகமாக சொல்லப்படுறது. அது முன்பு சொன்னதை போல இப்ப பகவான் அதை புதுப்பிக்கிறான் இந்த 6வது அத்தியாயத்துல. முன்னாடி என்ன சொன்னான், எல்லாத்தையும் நீ விட்டுட்டு போய் சன்னியாசத்துக்கு போய் உட்கார்றதுதான் உன்னத நிலைன்னு நினைக்காத அர்ஜுனா. கிரகஸ்தனா இருக்கிறவன் ஏதோ சாமானிய நிலையில இருக்கான்னு நினைக்காத. அப்படி போய் உட்காண்ட சன்னியாசியை காட்டிலும் இங்க கிரகஸ்தனாகவே இருந்து என் தியானத்தோட இருக்கக்கூடியவனே சிறந்த கர்மயோகி அப்படின்னு பகவான் சொன்னான் இல்லையா பூர்வ அத்தியாயத்துல. அதனால முதல்ல இந்த சிந்தனையை விடுங்கிறான் அர்ஜுனன்ட்ட. விட்டு தொலைக்கணும், எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு ஓடிடணும். இந்த சிந்தனையை விடு. முதல்ல ஓடணும்னு நினைக்காத. இருக்கிறதுல எப்படி நீ பகவத் தியானம் பண்ண முடியும்னு நினை அப்படிங்கிறத ஸ்தாபிச்சான் 5வது அத்தியாயத்துல. அதை கொஞ்சம் அப்படியே புதுப்பிக்கிறான். இப்போ புதுப்பிக்கிறான் இந்த 6வது அத்தியாயத்துல. என்ன சொல்றான், முன்பு சொன்னது அப்படியேதான் அதை அடியாக பிடிச்சுண்டு எந்த பலன்லயும் உத்தேசம் இல்லாம தன் கடமையை செய்யக்கூடிய கர்மயோகி சந்நியாசிதான் அப்படிங்கிற. அவன் கர்ம யோகின்னு கூட அவனை சொல்ல வேண்டாம். எந்த பலனையும் கருதாம எல்லாத்தையுமே பகவதார்ப்பணமாக பண்ணக்கூடிய ஒரு கர்மயோகி, அவனை இனி கர்மயோகின்னு சொல்ல லாயக்கில்ல. அவன் இனி சந்நியாசி, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்நியாசின்னே அவனை சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு தர்மத்தை செய்யறதே ஒரு ஆசுதல், ஒரு ஆசை. தர்மத்தை பண்றதுலயே ஒரு ஆசை, பற்றுதல் கிடையாது. எவன் ஒருவன் பற்றுதலை விட்டுடுறானோ அவன் எங்க வேணா இருக்கட்டுமே, கிரகஸ்தாசிரமத்துல வேணாலும் இருக்கட்டும், இல்ல சந்நியாசாசிரமத்துல வேணாலும் இருக்கட்டும், பற்றுதலை உற்றவன் சந்நியாசி. அவன் யாராக இருந்தாலும் சந்நியாசி அப்படின்னு இப்ப ஆசிரமங்களை சொல்லாம அதை அப்படியே கொஞ்சம் புதுப்பித்து சொல்றான். சந்நியாசி ச யோகி ச நிரக்னிஹி ந சாக்ரியஹ. சந்நியாசியா இருந்தாலும் சரி, இங்க யோகிச்ச சந்நியாசீச்ச யோகீச்ச. யோகீச்சங்கிறத இங்க கர்மயோகத்தை சொல்றார், கர்மயோகிய சொல்றார். சந்நியாசீச்ச யோகீச்ச. எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி அவன் பற்றுதலை விட்டவன் சந்நியாசியாக ஆகிறான். அதனால நீ அக்னிய விடணும்னோ கிரியைய விடணும்னோ ஒன்னும் அவசியம் இல்லை. நிராக்னிஹி ந சாக்ரியஹ. அக்னிய விடுறது நீங்க என்ன சொல்றோம்னா, நம்ம பண்ற ஔபாசனம் முதலிய நித்திய கர்மாக்கள். ஔபாசனம் எல்லாம் நித்தியப்படி அக்னி மூட்டி பண்ணணும் ஒரு கிரகஸ்தன்னு சொல்லப்பட்ட காலம் அது. ஏன்னா துவாபர யுகம் இல்லையா? அதனால அப்ப நித்தியப்படி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்கள் இதெல்லாம் செஞ்சுன்னு இருந்ததுனால பகவத்கீதையில பகவான் இதை சொல்றான், நீ அக்னிய விடணும்னு நினைக்காத. நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, அப்பப்ப நம்ம பண்றோம் இல்லையா ஏதாவது ஹோமம் யஜ்ஞம்னு, அதையே எடுத்துக்க வேண்டியதான். அதனால அதெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நீ பண்ற அப்பப்ப அக்னி மூட்டுறியே அதெல்லாம் மூட்டிண்டுரு. நிராக்னிஹி ந சாக்ரிய. கிரியைகள் எல்லாம் விடணும்னு நினைக்காத. ஸ்ரார்த்தார்த்தி கர்மாக்கள்லாம் செய்யறதுனால ஒண்ணும் தப்பு இல்லை. ஸ்ரார்த்தம் எல்லாம் நம்ம பண்ணலாமா, நமக்கு அதெல்லாம் வேணுமா, நான் பரிபக்குவ நிலை அடைஞ்சுட்டேனே அதனால நான் ஏன் ஸ்ரார்த்தம் பண்ணணும், நான் ஏன் திதி கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்காத.
நிராக்னிஹி நச்சாக்ரியஹ. அந்த கிரியைகள் எல்லாம் விடக்கூடாது, அந்த கிரியைகளை செய்யணும். ஆனா நம்ம செய்யறச்சு நம்ம என்ன பண்ணணும்? பகவதார்ப்பணமாக பண்ணணும். அது செஞ்சுட்டு இருந்தா என்ன பற்றுதல் அதுல இல்லாம இதுக்கான பலன் எல்லாம் என்ன, இதுக்கு பலஸ்ருதி என்ன, இந்த பலஸ்ருதி எல்லாம் என்ன அடையறதா அப்படின்னு எல்லாம் யோசிக்காம எல்லாமே பகவத் கைங்கரிய ரூபேன அப்படின்னு பகவத் கைங்கரியமாக அதை விட்டுட்டு பகவதார்ப்பணமாக பண்ணிட்டு ஒரு கிரகஸ்தன் இருந்தானாகில் அவன் உத்தம சந்நியாசி என்று என் பாஷையில அதான் அர்த்தம். கிருஷ்ணன் சொல்றான், என் பாஷையில நான் அவனை சன்னியாசின்னு சொல்றேன். ஏன்னா இப்ப அர்ஜுனனுக்கு ஆர்ஜவம் தன் சன்னியாசத்துக்கு போயிடணும்னு, அதனால கிருஷ்ணன் அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றான். அத்தகைய இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தனை நான் சன்னியாசியாகத்தான் பாவிக்கிறேன். அதனால அர்ஜுனா, நீ எப்ப எல்லாத்தையும் எனக்காகன்னு நினைச்சுட்டு பண்றதை காட்டிலும் கிருஷ்ணனுக்காக அப்படின்னு நினைச்சு நீ பண்ணி ஆகில் உன்னையே நான் சன்னியாசியாக பார்க்கிறேன். சன்னியாசீச்ச யோகீச்ச நிரக்னிஹி நச்சாக்ரியஹ. இது அப்படியே புதுப்பித்து சொல்லிடுறதுனால இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சரி பரவாயில்ல, நம்ம அப்படி போனாதான் நம்ம ஏதோ சன்னியாசம் போடணும் இல்ல, நம்ம இங்க இருந்தா கூட கிருஷ்ணன் நம்மள சன்னியாசியா பார்க்கிறான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அர்ஜுனன் அவனை என்ன கொண்டு வரணும், என்ன இன்னும் பாக்கி 6வது அத்தியாயத்துல தானே இருக்கும், இன்னும் 18 அத்தியாயம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இன்னும் அர்ஜுனனுக்கு தெளிவு வரல இல்லையா, வரலங்கிறது தெரியறது. அதனாலதான் கிருஷ்ணன் இப்படி புதுப்பித்து சொல்றான். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கான், கர்ம யோகமே என்னுடைய மதம், என்னுடைய மதம்ங்கிறது கர்ம யோகம் தான். என கிருஷ்ணனே அத்தகைய கர்மயோகி, ஈஸ்வரனே அத்தகைய கர்மயோகி, வைகுண்டபதியா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மே அத்தகைய கர்மயோகி தான். அதனாலதான் லோகத்தை சிருஷ்டிக்கிறார், அதை காக்கிறார், அழிக்கிறார், அப்பப்ப நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கிறது இல்லையா. அதனால ஈஸ்வரனே ஒரு கர்மயோகி அப்படின்னு ஆனதுனால நானே கர்மயோகி, என் மதமே கர்மயோகம், என் மதத்தை பின்பற்றுவர்கள் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பகவான் 3வது அத்தியாயத்துல சொன்னதை அப்படியே இங்க புதுப்பித்து சொல்றான். அத்தகைய கர்மயோகத்துல இருக்கக்கூடியவனே சந்நியாசியாக என் பாஷையில கருதப்படுறான். அடுத்தது 2வது ஸ்லோகம். யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவாகா நஹ்ய சந்நியாச சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன. எது சந்நியாசமோ அதுதான் யோகம். ஆசிரமத்துல உள்ள வேற்றுமையினால இங்க பிராதானியம் எதுவும் கிடையாது. பரிபக்குவத்தினாலதான் இங்க பரிபக்குவத்தினுடைய ஒற்றுமையே இங்க முக்கியம். ஆசிரமத்தை காண்பிச்சு முன்னாடி சொன்னதுதான், ஆசிரமத்தை காண்பிச்சதுனால இவன் கிரகஸ்தாசிரமத்துல இருந்ததுனால இவன் பரிபக்குவ நிலை அடையல அப்படின்னு இல்ல, அவன் ஏதோ அங்க சன்னியாசியா தபஸ்வியா போய் உட்காண்டதுனால அவன் பரிபக்குவ நிலை அடைஞ்சுட்டான் அப்படிங்கிறதும் இல்ல. ஆசிரமம் இங்க முக்கியம் இல்ல, இங்க பரிபக்குவமே இங்க முக்கியம். அந்த பரிபக்குவம் இல்லையாகில் எந்த ஆசிரமத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பரிபக்குவம் இல்லைன்னா சந்நியாசாசிரமத்திலையும் பிரயோஜனம் இல்லை. பரிபக்குவம் அப்படிங்கிறதே இங்க முக்கியம். பரிபக்குவம் அப்படிங்கிறது பற்றுதல் இல்லாமல் இருப்பதே. பற்றுதல் இல்லாம அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் நிறைய, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம நிறைய பதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் இங்க மறுபடியும் ஒரு கேள்வி வந்ததுன்னா அதை தெளிவு பெறறதுக்காக இங்க சொல்லப்படுறது, அப்படி பற்றுதல் இல்லாம இருந்துட முடியுமா அப்படின்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம் கர்மாவை, நம்ம நித்திய கர்மாவை செய்ய 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 அதுவே நமக்கு பற்றுதல் அப்படியே உடும்படியான பரிபக்குவ நிலைக்கு நம்மளை கொண்டு சென்று விடும். அதனால சந்நியாச மார்க்கம் இல்ல கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல, பரிபக்குவமே இங்க முக்கியம். பாண்டு மகனே, பரிபக்குவமே இங்க முக்கியம். எம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவாகா. அதனால பாண்டு மகனே, நீ அதனால சந்நியாசமே உயர்ந்ததுங்கிற அந்த சிந்தனையை முதல்ல விட்டுட்டு, பரிபக்குவ நிலை எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அது உயர்ந்தது. இருவருமே சமானமான யோக்கியத்தை உடையவர்கள் தான். கிரகஸ்தனும் சரி, சந்நியாசியும் சரி, இருவருமே சரி, பேருமே சமம் தான். எனக்கு ஒண்ணு சந்நியாசம்ங்கிறதுனால இவன் உயர்ந்தவன் என்றும், நீ கிரகஸ்தனா இருக்கிறதுனால நீ தாழ்ந்தவன் என்றும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு 2 பேருமே உயர்ந்தவர்கள் தான். நீ இந்த மார்க்கத்துல வர, அவன் அந்த மார்க்கத்துல வரான். மார்க்கம் தான் இங்க வேறையே தவிர அடைய வேண்டியவன் ஒருவன், அந்த வரக்கூடிய பாதையும் ஒண்ணு அப்படிங்கிறதுனால நீ அதை காட்டி நீ சந்நியாச மார்க்கம் தான் சிறந்ததுன்னு நீ நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது 2வது ஸ்லோகம். அடுத்தது 3வது, இன்னும் மறுபடியும் கர்மயோகம். இந்த முதல் 2 ஸ்லோகத்துல சொல்லிட்டாரா, இனி போரும் கர்மயோகம்னு நினைச்சாலும் என்னமோ கிருஷ்ணன் தெரியல. அடுத்தது இனி யோகத்துக்கு வரா, தியான யோகத்துக்கு வரா.
மூணாவது ஸ்லோகம், 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஆரு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமஹ காரணமுச்யதே யே. இதுல இந்த 2 வார்த்தைகள் இது முக்கியமா கவனிக்கணும். இதுதான் இனி 6வது அத்தியாயம் பூரா வரப்போகுது. ஒண்ணு ஆரு ருக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்னு யோகாரூடன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த 2 வார்த்தையை நம்ம இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா 6வது அத்தியாயம் நமக்கு புரிஞ்சிடும். ஆரு ருக்ஷம் அப்படிங்கிற இத்தகைய வகையான மனிதர்கள், ஆரு ருக்ஷுவாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது இப்பதான் கர்ம பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கார்கள்னு அர்த்தம். பலனின்றி கர்மாவை செய்யறவர்கள் கர்மயோகி அப்படின்னு சொல்லப்படுறார்கள் இல்லையா. காமியார்த்த பலன்களை உத்தேசிச்சு நம்ம கர்மாக்களை செய்யாம காமியார்த்தங்கள் எல்லாம் விட்டுட்டு அதையே பகவதார்ப்பணமாக பண்ணக்கூடியவர்கள் கர்ம யோகிகளாக ஆறார்கள். அது ஆரு ருக்ஷம் அப்படிங்கிற இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்கள். யோகாரூடன் அப்படிங்கிறவன் அஷ்டாங்க யோகத்தையும் சித்தி பண்றவர்கள் யோகாரூடன் அப்படின்னு சொல்லப்படுறார்கள். இந்த ஆரு ருக்ஷு யோகாரூடன் இவர்கள் 2 விஷயமுமே இந்த 6வது அத்தியாயத்துல நமக்கு கவரப்பாருது. அதாவது சாதனமான சந்நியாசத்தை சொல்லாம இங்க பலபூதமான சந்நியாசத்தை இங்க சொல்றார். யோகாரூடன் ஆரு ருக்ஷு அப்படின்னு சொல்ற சேவை. யோகாரூடன் அப்படின்னு இருக்கிறவர்கள் ஜடபரதாதிகள் போல, ஜடபரதன் சுகர். ஏன்னா மறுபடியும் இவர்கள் 2 பேரை தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா வேற யாரும் இல்லையே. நம்ம பாகவதாதி புராணங்களை போய் எடுத்து பார்த்தால் கூட பெரும்பாலும் எல்லாரும் கர்மயோகத்துல இருந்தவர்கள் தான். இந்த யோகாரூடன் அப்படிங்கிற இந்த நிலையை அடைஞ்சவர்கள் யாருன்னா ஜடபரதன், சுகர் இவர்கள் போல அந்த ஸ்திதிக்கு சென்றவர்கள். சுகர் என்ன எங்கேயாவது போய் முதல்ல கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அதுக்கு பிறகு நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போனவர் கிடையாது சுகர். அவருக்கு தானா அது பிரம்மஸ்வரூபத்துல அப்படியே பூர்ணமா லயமாகி கிருஷ்ண தியானத்திலேயே ஆழ்ந்து அப்படியே அவர் அந்த நிலையை அடைஞ்சவராக ஆயிட்டார். இதெல்லாம் நாம் திரும்பி திரும்பி சொன்னோம். சந்நியாசம்ங்கிறது நாம் வாங்கிக்கிறேன்னு ஒரு சங்கல்பிச்சுட்டு போறது சந்நியாசம் கிடையாது. அது தானா வந்துடும் அந்த நிலைங்கிறது. அது எப்படி வரும்? முதல்ல கர்மா செய்யணும். அந்த கர்மா செய்ய 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 அதுவே நமக்கு பக்குவம் தரும். அந்த கர்மாவே நம்ம நிஷ்பலமாக செய்ய ஆரம்பிப்போம். நிஷ்பலமாக அத்தகைய கர்மா செய்ய 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 நாமே கர்ம யோகியாக ஆறோம். கர்ம யோகியாக ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமான பரிபக்குவ நிலையினுடைய உச்சம் நமக்கு பற்றுதல் எல்லாம் அப்படியே நம்ம அகற்றிடுறது. பற்றுதல் எல்லாம் நமக்கு தானா அகன்று போன பிறகு சந்நியாசம்ங்கிறது தானே நமக்கு வந்து சேர்றது. அப்படிதான் ஒருவன் சந்நியாச நிலை அடையறானே தவிர நாம் சந்நியாசத்துக்கு போறேன்னு சங்கல்பிச்சுட்டு போறவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வெறுப்புனால போறான். எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் சந்நியாசத்துக்கு போறேன்னு கிளம்பி போறான். அத்தகைய நிலையில சுகர் என்னைக்கும் இருந்ததில்லை. சுகரோ ஜடபரதரோ அத்தகைய நிலையில இல்ல. அவர்களுக்கு தானா அத்தகைய அந்த பரிபக்குவம்ங்கிறது ஸ்வபாவத்திலேயே அவர்களுக்கு வந்ததுனால அவர்களை யோகாரூடர்கள் அப்படின்னு அஷ்டாங்க யோகமும் சித்திச்சு யோகாரூடனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. அந்த ஸ்தானம் கிடைக்கணும்னா அத்தகைய பரிபக்குவம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அத்தகைய ஸ்தானம் நான் எப்படி நான் அடைய முடியும்? அத்தகைய ஸ்தானம், அத்தகைய பரிபக்குவ நிலைங்கிறது எப்படி வரும் அப்படின்னு அர்ஜுனன் பார்க்கிறான். அத்தகைய ஸ்தானம் நீ சொல்றியே, அஷ்டாங்க யோகமும் சித்தியான அத்தகைய ஸ்தானம், அதை நான் எப்படி அடைய முடியும்? கர்மயோகத்துல இருந்து அடைய முடியும். மறுபடியும் அடையப்படி கிருஷ்ணன் விடவே மாட்டேங்கிறான். அதை மறுபடியும் அர்ஜுனன் அதைத்தான் பார்க்கறான்ங்கிறது தெரிஞ்சிடுத்து. அர்ஜுனனுடைய கண் அசைவுனால அத்தகைய ஸ்தானத்தை நான் எப்படி அடைவேன் கிருஷ்ணா அப்படின்னா கர்மயோகத்தால அடைவாய். என்ன கிருஷ்ணா திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? திரும்ப திரும்ப கர்மயோக ஜனகாதிகள் சுகாதிகள் அத்தகைய ஜடபரதர போன்ற நிலை உனக்கு வந்துடுத்தா யோசி. அத்தகைய நிலை வந்துடுத்துனா நான் இவ்வளவு தூரம் உட்கார வச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கவே மாட்டேன். ஆனா நீ அத்தகைய நிலை வராதவன். நீ இப்ப ஏதோ ஒரு ஆர்ஜவத்தினால ஸ்வஜனங்கள் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுண்டு எல்லாம் நம்முடையவர்கள், நாளைக்கு நான் மறுபடியும் போய் பெரியப்பா திருத்தராஷ்டிரன் முகத்துல முழிக்கணுமே, அவர் ஏண்டா என் புத்திரர்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டேன்னு கேட்ட போறாரே, அத்தகைய ஒரு பயம் உன் மனசுல ஏற்பட்டது. அந்த பயத்தினால நீ ஏதோ ஸ்வஜனங்கள் அப்படிங்கிறத காண்பிச்சு எனக்கு ஸ்வஜனங்களை அடிக்கிறதுல எனக்கு உத்தேசம் இல்லை, நான் சந்நியாசத்துக்கு போறேன்னு சொல்ற. இது பேராபத்து. நீ சொல்றதுங்கிறது பேராபத்து. ஏன்னா உன்னுடைய ஸ்வபாவம், நீ க்ஷத்ரியன். க்ஷத்ரியன்கிற உன்னுடைய ஸ்வபாவத்துல நீ இருக்கிறதுனால நீ இப்படி கிளம்பி போறது போல இன்னைக்கு தெரியுமே தவிர நீ மறுபடியும் திரும்பிடுவீங்க.
ரொம்ப நேரம் உன்னால இருக்க முடியாது அந்த மார்க்கத்துல. உட்காரலாம்னு ரொம்ப நிஷ்டையோட அப்படி ஆசையோட தான் ஆர்ஜவத்தோட போய் உட்காருவேன். உட்கார்ந்த பிறகு 2 நாள் தாங்க மாட்டேன். மறுபடியும் எடு என் காண்டீவத்தன்னு எடுத்துட்டு நீயே புறப்பட்டு யுத்தத்துக்கு வந்துருவேன். ஏன்னா உன் சுபாவம் அதுவாக இருக்கு. அதனாலதான் நான் உன்னை வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறேனே தவிர, இத்தகைய நிலை உனக்கு எப்படி வரும்? அத்தகைய அஷ்டாங்க யோக நிலை எப்படி வரும்னா கர்மயோகத்தாலதான் வரும். கர்மயோகத்தை பிடிச்சிட்டு வா, உன் கடமையை பண்ணிண்டே வா, அதுதான் கர்மயோகம். உன் கர்மயோகத்தாலதான் அஷ்டாங்க யோகமும் சித்திக்கும். அத்தகைய உயர்ந்த நிலை. அதனாலதான் இங்க சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோகா ரூடஸ்ய தஸ்யைவ சமஹா காரணமுச்யதே. சமம் அப்படிங்கிற நிலை, சமம் அப்படிங்கிறது நமக்கு ரூபமாக வரும். அத்தகைய உயர்ந்த நிலைங்கிறது நமக்கு ரூபமாகவே ஆயிடும். சமம்ங்கிறது அந்த உயர்ந்த நிலை, அந்த அஷ்டாங்க யோக நிலை. அது நமக்கு ரூபமாக எப்ப ஆகும்னா நம் கடமையை செஞ்சுட்டே நம் சிறந்த கர்மயோகியாக இருந்தால் அத்தகைய கர்மயோகிக்கு பற்றுதல் போய் அந்த பரிபக்குவ நிலைங்கிறது தானா அத்தகைய உயர்ந்த நிலை நம் யோகாரூடனாக அடைஞ்சுடுவோம். அது சிறந்த கர்மயோகியாலதான் அடைய முடியும். அதனால ஸ்வபாவமா நீ பிறந்தத்திலேந்தே நீ அப்படி இருந்த, சுக்கரை போல இருந்தன்னா உனக்கு அந்த நிலை அப்படிங்கிறது சரி, ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனால் நீ எப்படி இருந்த? ராஜகுமாரன், நீ குரு வம்சத்துல வேற பிறந்திருக்காய். நல்ல ராஜாதி ராஜனுக்கு உண்டான வஸ்திரங்கள் எல்லாம் அணிஞ்சின்னு இருக்க, பூஷணங்கள் எல்லாம் அணிஞ்சின்னு இருக்க, பஞ்சபக்ஷ பரமான்னம் சாப்பிட்டு உனக்கு பழகிடுத்து. உனக்கு ஒரு சொல்லாங்கடியே தாங்காது. எனக்கு கொசு கடிக்கிறது கிருஷ்ணானுவ துவாரகைக்கு வந்தாலே கிருஷ்ணா ஓ அந்த புறத்திலே சயனிச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு வெளியில படுத்துனா கொசு கடிக்கிறதுன்னு என் பக்கத்துல படுத்துப்ப. அத்தகைய சுக யோகியாக இருந்த போகங்கள் அனுபவிச்ச உனக்கு உடனே ஏதோ இந்த பரிஜனங்களை பார்த்த உடனே நான் சந்நியாசம்ங்கிறது உனக்கான நிலையே அது இல்லை. அது ஏதோ இப்ப ஒரு கஷ்டத்தினால நீ சொல்ற, அந்த கஷ்டத்தை அந்த பக்கம் விலக்கிட்டு நம் கடமையை செய்யணும்னு மட்டும் நினை. அப்ப தானா நீ உன் கடமையை செய்ய 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 அத்தகைய அஷ்டாங்க யோக நிலையை நீயே அடைவாய். யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹா காரணமுச்யதே. எவன் அதை செய்யணுமோ அதை செய்யணும், எவன் துறக்கணுமோ அவன் துறந்தா அது பிரச்சனை இல்லை. இப்ப துரோணாச்சாரியார் நிக்கிறார் பாரு யுத்தம்னு, அவர் துறக்கிறேன்னு அவர் கிளம்பி போனார்னா அது வாஸ்தவம், அவர் செய்யலாம். ஏன்னா அவர் யாகம் பண்ண வேண்டியவர் தானே, அவர் கர்மயோகம் பண்ண வேண்டியவர் தானே அவர். ஆனா அவர் பாரு நான் யுத்தத்துக்கு வரேன்னு நிக்கிறார். துரோணாச்சாரியரோ கிருபாச்சாரியரோ அவர்கள்லாம் யாகம் பண்ணி கர்மயோகத்துல இருந்து பரிபக்குவ நிலையை அடைய வேண்டியவர்கள் அவர்கள். இப்ப இதே துரோணரோ கிருப்பரோ இங்க எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஸ்வஜனங்கள்னு தோணிடுது, இல்ல வேண்டாம்னு தோணிடுது, நாங்க கிளம்பி போறோம்னு சொன்னா உடனே கிளம்புங்கோன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ அப்படி கிடையாது அர்ஜுனா, நீ அப்படி கிடையாது. ஏன்னா நீ ராஜாவா இருந்திருக்க, ராஜகுமாரனா இருந்திருக்க. அதனால நீ என்ன பரிபக்குவ நிலை உனக்கு வந்துடுத்துன்னு நீ நினைச்சியாகில் போய் வரல, உனக்கு வரல, உனக்கு இன்னும் அது வரல. அதனாலதான் நான் உன்னை ஜாக்கிரதைப்படுத்துறேன். நீ கர்மயோகத்திலேயே இரு. அத்தகைய நிலை எப்படி எனக்கு வரும்னு கேட்கறியே, கர்மயோகத்தால் வர முடியும் அப்படின்னு மூணாவது ஸ்லோகம். அடுத்தது 4வது ஸ்லோகம். யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வசனுஜ்யதே யே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே யே சர்வசங்கல்ப சந்நியாசி. எப்ப ஒருவன் யோகாரூடனாக ஆறான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி கிருஷ்ணா, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இவன் யோகாரூடனாக இருக்கான் அப்படின்னு? வேணா நமக்கு சுகர் ஒருத்தரை தெரியறது, இல்ல ஜடபரதரை தெரியறது. மத்த சாமானியாள்ல ஒருத்தரை பார்த்து இவன் யோகாரூடனாக இருக்கான், அத்தகைய அஷ்டாங்க யோகம்லாம் இவனுக்கு சுபாவமாவே இருக்கு, இவன் அத்தகைய நிலையை அடைஞ்சுட்டான் அப்படிங்கறத எப்ப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப ஒருவனுக்கு இந்திரிய விஷயங்களான கர்மேந்திரியங்களா இருந்தாலும் சரி, ஞானேந்திரியங்களாக இருந்தாலும் சரி, இந்திரிய விஷயங்களான சர்வ சங்கல்பத்தையும் எவன் ஒருத்தன் விட்டுட்டானோ அப்பவே அவனை யோகாரூடன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இங்க பதில். இந்திரிய விஷயங்கள்னா இங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த காது, மூக்கு, வாய், நாக்கு அந்த இந்திரியங்கள் மட்டுமே இங்க சொல்லல. நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய சுவாசம், அதை கட்டுப்படுத்துற முறை, இந்த பிராணாயாமம்லாம் எப்படி அப்படிங்கறத 4வது அத்தியாயத்துல சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அத்தகைய ஒரு சந்நியாச நிலை அடைஞ்சவர்கள் அந்த பிராணாயாமத்துல போய் உட்காருவார்கள். இல்ல கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்கள் தன்னுடைய இந்திரியத்தை வச்சுண்டு கர்மயோகியாக இருப்பார்கள். அத்தகைய 2 பேருக்குமே எப்போ அந்த இந்திரிய விஷயங்களான கர்மேந்திரியங்களா இருந்தாலும் சரி, ஞானேந்திரியங்களா இருந்தாலும் சரி, இந்திரிய விஷயங்களான சர்வ சங்கல்பங்களும் ஒருத்தனுக்கு எப்ப போயிடுத்தோ
அப்பதான் அவனை யோகாரூடன் அப்படின்னு சொல்ல முடியும். சர்வ சங்கல்ப சந்நியாசி. எல்லா சங்கல்பங்களும் போயிடும். எல்லாமே நான் இதை செய்யணும், நான் நல்ல ஒரு இப்படி பண்ணா எனக்கு இந்த பலன் வரும், அதனால நான் இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த பலனை உத்தேசிச்சு செய்யக்கூடிய கர்மாக்கள், அல்லது நான் தியானத்துல போய் உட்காரணும், இப்படி பத்மாசனத்துல இப்படி போய் உட்காந்து இந்த தியானத்தினால எனக்கு இந்த சித்திகள் எல்லாம் வரணும் அப்படின்னு உட்காரக்கூடிய தபஸ்விகள், ரெண்டு பேருக்குமே அங்க ஒரு பலன்ல உத்தேசம் இருக்கு. அந்த பலன்ல உத்தேசம் இல்லாம எல்லா சங்கல்பங்களையும் விட்டுட்டு இந்திரியங்கள் போன போக்குக்கு அப்படியே அதை போகட்டும்னு விடாம அந்த இந்திரியங்களை தன் வசம் வச்சுக்கணும். எப்போதுமே இந்திரியம் சொல்றத நம்ம கேட்க கூடாது, நம்ம சொல்றத நீ இந்திரியம் கேட்கணும். அப்படி தன் வசம் யாரால வச்சுக்க முடியறதோ அவர்களை யோகாரூடர்கள், தன் வசம் தன் இந்திரியத்தை வச்சுருக்கிறவர்கள் யோகாரூடர்கள். அவ்வளவுதான். 6 ருக்ஷுவா இருக்கிறதே ஒருத்தனுக்கு கோட்டியில ஒருத்தன் தான், துர்லபம். ஆறு ருக்ஷுங்கிறது இந்த ஆரம்ப நிலைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதாவது இந்த தான் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பகவதார்ப்பணம். இந்த பலாபிஷந்தி எதுலயும் எனக்கு உத்தேசம் இல்லை, எல்லாம் பகவதார்ப்பணம் அப்படின்னு பண்றவரே கோட்டியில ஒருத்தன் தான். அப்படி இருக்க யோகாரூடனை நான் எங்க போய் தேடுவேன்னா அத்தகைய நிலைக்கு நீ போகாதங்கிற பகவான். நான் அங்க போய் உட்காந்துதான் நீ நான் யோகாரூடனாக ஆவேன்னு நினைக்காத, இங்கேயே இருந்து ஒன் இந்திரியங்களை நீ வசமா வச்சுட்டாலே போறோம், நீதான் யோகாரூடன். சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே யதாஹி நேந்திரியார்த்தேஷு. யதாஹி நேந்திரியார்த்தேஷு, இந்திரியங்களை தன்வசம் வச்சுருக்க கூடியவன். ந கர்மஸ்வனுஷஜ்ஜதேகே, அதுக்காக கர்மா விட்டுடக்கூடாது. உன்னுடைய கர்மாக்களை நீ செஞ்சுட்டு இருந்து ஆனா உன் வசம் வச்சுக்கோ இந்திரியத்தை. அப்படி வச்சுட்டு இருந்தா நீயே யோகாரூடன் தான், நீயே சந்நியாசி தான். அடுத்தது 5வது ஸ்லோகம். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹ கோ கோ ஆத்மைவ ரிபுராத்மனஹ. அதாவது இங்க தனக்குத்தானே பந்து தனக்குத்தானே சத்ரு அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு, தன்னுடைய ஆத்மா தனக்குத்தானே பந்து, தனக்குத்தானே சத்ருவும் கூட. அது எதனால அப்படி அப்படின்னா, நம் சத்சங்கத்தை நாடினா, நம்ம என்னைக்காவது எங்கேயாவது ஒரு கதா சிரவணம் பண்ணினோம்னா, என்னைக்காவது எங்கேயாவது ஒரு பஜனை நடக்கிறதுனா அங்க போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒருத்தருக்கு வந்தாலே அவனுடைய மனசே அவனுக்கு பந்து, அவனுடைய ஆத்மாவே அவனுக்கு பந்துவாக ஆறுது. ஏன்னா இப்ப என்ன தீய விஷயங்களுக்கா அப்போ இங்க இல்ல, நமக்கு இப்படி தரந்தாலே தீய விஷயங்கள் தான் அப்படி வந்து ஒட்டின்றது இல்லையா? அந்த தீய விஷயங்களுக்கே நம் மனசை செலுத்த ஆரம்பிச்சோமாகில் தன் மனசே தனக்கு சத்ருவாக ஆயிடுறது. ஆனால் நமக்கு நாமே பந்து, நமக்கு நாமே சத்ரு அப்படின்னு இங்க லௌகிக விஷயத்தையே பகவான் சொல்றார். ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. எவன் ஒருவன் பகவத் சிந்தனையே இல்லாம, இங்க இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்றது நம்மளுடைய மனசைதான். அவனுடைய மனசேதான் அவனுக்கு மித்திரனாவும் இருக்கு சத்ருவாகவும் இருக்கு. பகவத் விஷயில ஒரு ருச்சி அப்படிங்கிறது வரணும் இல்லையா? அந்த ருச்சிங்கிற அந்த பகவத் ருச்சி அனுபவிக்கணுங்கிற ஒரு மனசு எப்ப ஒருவனுக்கு வருதோ அப்பவே அவனுக்கு சித்த சுத்திங்கிறது தானா வந்துடுறது. சித்த சுத்திங்கிறதுக்கு வியாக்கியானம் நமக்குடைய பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். சித்த சுத்திங்கிறது எப்பெல்லாம் நீ கிருஷ்ணஸ்மரணம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்ப கிருஷ்ணன் உன் ஹிருதயத்துல வந்து உட்காருவான், அதுவே சித்த சுத்தி தான். எப்ப கிருஷ்ணனை தியானம் பண்ணணும்னு நீ நினைக்கிறச்சே அந்த கிருஷ்ணன் உன் ஹிருதயத்துல கிருஷ்ணன் இருக்கானா இல்ல இல்லையாங்கிறது அவன் ஹிருதயத்துக்கு தெரியும். அவரவர்களுடைய மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மனசுக்கே தெரியும் நம் மனசுல கிருஷ்ணன் இருக்கானா இல்லையாங்கிறது, கிருஷ்ண தியானம் இருக்கா இல்லையான்னு. அப்ப கிருஷ்ணன் எப்போது உன் மனசுல இல்லையோ அப்ப உனக்கு சித்த சுத்தி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நமக்கு பாஷ்யம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் சித்த சுத்திங்கிறது. நம்முடைய மனசு எந்த அளவுக்கு கிருஷ்ண தியானத்துல லயப்பட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த சாமானிய விஷயங்கள்ல ஈடுபாடுங்கிறது வராது, பற்றுதல்ங்கிறது தானே போயிடும், கிருஷ்ண தியான ஸ்மரணத்தினாலேயே போயிடும். மனசை நம்ம அப்படி கட்டுப்படுத்தணும்னா என்ன, நம்ம அப்படி உட்காந்து ஒரு பத்மாசனத்துல உட்காந்து அப்படி தியானம் பண்ணலாம்னு அப்படி போட்டு கட்டுப்பாடு, அப்படி கட்டுப்படு அப்படின்னு பண்ணதுனால வந்துடாது.
அப்படி பண்ணத்தினால கிருஷ்ண ஸ்மரணம்ங்கிறது வராது. பாகவதாதி ஸ்லோகங்கள்ல அழகா அந்த பர்ஹாபீடம்ங்கிற ஸ்லோகத்துல அந்த ஒரு காலை அப்படி வச்சுண்டு ஊனிண்டு மற்றொரு காலை அப்படி மாத்தி போட்டுண்டு பகவான் அப்படி நிக்கிற ஒரு அழகு, அவன் வேணுகானம் பண்ற ஒரு அழகு, ராசக்கிரீடை பண்ற அழகு, இதெல்லாமே கிருஷ்ண ஸ்மரணம் தான். இதை அனுசந்தானம் பண்ண 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 தானா சித்த சுத்திங்கிறது தானே வந்துடும். ஆனா அதுல மனசுங்கிறது எப்படி போறது? அங்க மனசு எப்படி போகும் அங்க? ஏன்னா அதுதானே போக மாட்டேங்கிறதே, தீய விஷயங்கள்ல தானே மனசு போறது. அப்படின்னா அதுக்கு சத்சங்கம். சத்சங்கம் நமக்கு கூட இருக்கிறவர்கள் நமக்கு சத்சங்கமாக போயிட்டார்கள்னா தன்னால நம்முடைய மனசு நல்ல விஷயத்துல போகும். நம்ம எப்போ துஷ்ட சங்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோமோ மனசு துஷ்ட விஷயங்கள்ல தானே போகும். அந்த சத்சங்கம் அப்படிங்கிறதே துர்லபம் தான் இப்ப இருக்கிற கலியில. அதுக்கு ஆச்சாரியனுடைய கிருபை அப்படிங்கிறது நமக்கு வேணும். இல்லைன்னா அத்தகைய சத்சங்கம்ங்கிறது கூட நமக்கு கிடைக்காது. அதனால் நாம் செய்ய வேண்டியது நம் மனசை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நல்ல விஷயத்துல நாம் கொண்டு செல்றோமோ அவ்வளவுக்குள்ள நம் மனசே பந்து, தீய விஷயங்களுக்கு போக போக நம் மனசே நமக்கு சத்ரு. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து கோ கோ ஆத்மைவ ரிபுராத்மனஹ. அடுத்தது 6வது ஸ்லோகம் நம்மளுடைய மனசை பத்தினதான ஸ்லோகம் தான் அதுவும். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய யோனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்தோ சத்ருத்வே யே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். அதாவது நம்ம மனசுங்கிறது ஒரு அரியா பிள்ளைய போல. ஒரு குழந்தை எப்படி ஒரு நல்ல மார்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டியது ஒரு பெற்றோர்களுடைய கடமையோ, குழந்தை தத்து புத்துன்னு வெளியில போய் ஒரு 4 கெட்ட வார்த்தையை கத்துண்டு வந்து இங்க கிரகத்துல பேசினா அதை உடனே இது தப்பு அப்படின்னு கண்டிச்சு நல்ல மார்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒரு பெற்றோர்களுடைய கடமை இல்லையா? அது போலதான் நம்ம மனசுங்கிறது ஒரு அரியா பிள்ளைய போல. அது அங்கங்க அலப்பாயத்தான் அலப்பாயும். அப்படி அங்கங்க அலப்பாயிர மனசு சரி போற போக்குக்கு அப்படியே போகட்டும்னு விடாம நமக்கு நாமே அந்த கட்டுப்பாடுங்கிறத நமக்கு நாமே கொண்டுதான் வந்து ஆகணும். இந்த உதாரணத்துக்கு ஒரு ரயில் எக்ஸாம்பிள் நம்மளே சொன்னோம் போன பிரவச்சனத்துல. ஏன்னா எதை செஞ்சாலும் அது எல்லாமே கிருஷ்ணன் தான் நம்மள செய்ய வைக்கிறான் அப்படின்னு நினைச்சா நம்ம ஆரம்ப நிலையில கூட நம்ம இல்லைன்னு அர்த்தம். நம்ம நல்லது செய்ய வச்சாலும் கிருஷ்ணன் செய்ய வைக்கிறான், இல்ல தீயது செய்ய வச்சாலும் கிருஷ்ணன் செய்ய வைக்கிறான்னு நினைச்சுட்டா. திருதராஷ்டிரன் அப்படித்தானே சொன்னான், திருதராஷ்டிரனை போல. ஏன்னா அவன் ஏன் இப்படி கெட்டது பண்ற அப்படின்னு அக்ரூரர் வந்து கேட்கறச்சே, எனக்கு கிருஷ்ணன் தான் கெட்டதும் செய்ய வைக்கிறான், எனக்கு இந்த புத்தியை கொடுத்ததும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொன்னா திருந்தவே முடியாது. ஏன்னா ரயில் எனக்கு ஓட்டிண்டு போறதுதாங்க கிருஷ்ணன். ரயில நம்ம பயணம் பண்ணிட்டே போறச்சே, ட்ரெயின்ல நம்ம பயணம் பண்ணிட்டே போறச்சே அங்க ஃபுட்போர்ட்ல நிக்காத, ஜாக்கிரதை, அபாயம் அப்படின்னு அங்க போர்டும் போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம ஏதோ இதுதான் ஒரு ஃபன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போய் ஃபுட்போர்ட்ல தான் நிப்பேன்னு நிப்போம். நின்ன உடனே ஒரு ஸ்தம்பம் வந்த உடனே படால்னு கீழே விழுவோம். கீழே விழுந்ததும் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டிரைவர் எப்படி ஓட்டுறான் பார் ட்ரெயினை அப்படின்னு அந்த டிரைவரை திட்டுவோமா, இல்ல நம்ம போய் அங்க நின்னது தப்பா? அபாயம்னு அங்க போர்டு போட்டிருக்கு இல்லையா, போட்டு நம்ம அங்க போய் நின்னதுதானே தப்பு. அது போல நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் நமக்கு அபாயம் அபாயம், இதை செய்யாதங்கிற ஒரு போர்டு போலதான் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. இதை செய்யாத, தப்பு தப்புன்னு அபாயம்னு நமக்கு சொல்றது சாஸ்திரங்கள். அதெல்லாம் மீறி நான் செய்யத்தான் செய்வேன் அப்படின்னு செஞ்ச பிறகு நம் கீழே விழுவோம். கீழே விழுந்த பிறகு எல்லாம் இந்த பகவான் தான், எல்லாம் என்ன பகவானாலதான், எல்லாம் கண்ணு இருக்கு அவனுக்கு, இப்படி என்னை கஷ்டப்பட வைக்கிறானே அப்படின்னு சொல்றதை விட ஒரு முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இல்லை. அதனால நம் எப்போ அபாயம்னு தெரியறதோ, நம் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி இருக்கோ அந்த அபாய கட்டத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. மனசுங்கிறது போகத்தான் போகும், ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டியது நம் கையில தான் இருக்கு. நான் அந்த கட்டுப்பாடுங்கிறது நம் கையில இருக்கு. நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 1000 பேர்கள் இருக்கார்கள். இதெல்லாம் சாமானியம் தான். சத்தியத்துல இரு, தர்மத்தை செய் அப்படின்னு தான் யாரா இருந்தாலுமே சொல்றார்கள். யாரா இருந்தாலும் நீ கெட்டு போ, தீய வழியில போன்னு எந்த பெற்றோர்களும் சொல்ல மாட்டார்கள். எல்லா பெற்றோர்களுமே நீ நல்லவனா இரு, நல்லதே செய், இதைதானே சொல்லி கொடுக்கிறார்கள். அதுதான் ஆரம்ப நிலை. அதுலேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். முதல்ல நாம் நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். அரியாப்பிள்ளை போல அங்கங்க போற மனசை போகட்டும்னு விடாம அது கட்டுக்கோப்பா கொண்டு வரதுதான் நம் விவேகம் அப்படின்னு சொல்லப்படுறது. விவேகி ஆனவன் மனசு அங்க போனாலும் சரி, ஏன் இப்படி போறது, கொண்டு வா கட்டுப்பாடுக்கு, கொண்டு வா கிருஷ்ண தியானத்துக்கு போ, கிருஷ்ணனை நினை, பகவத்கீதையை யோசி, பாகவதத்தை யோசி, மகாபாரத
மகாபாரதத்தை யோசி அப்படின்னு நமக்கு நாமே அந்த விவேகத்தோட அதை கொண்டு வந்து நம்ம அந்த மார்க்கத்தை அப்படி திருப்பிதான் நம்முடைய மனசும் நமக்கு பந்துவாக செயல்படும். பந்துராத்மான மனஸ்தஸ்ய யோனாத்மை வாத்மனா ஜிதஹாகா. அப்படி இல்லாத போனா சரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நம்ம இருக்க ஆரம்பிச்சோமாகில் அனாத்மனஸ்து சத்ருத்வே அதை தாண்டி இனி வேற சத்ருவே வேண்டாம். ஏன்னா நமக்கு டைம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 துர்லபம். அந்த நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது 84 லட்ச ஜென்மாக்கள் தாண்டி மனுஷ ஜென்மா எடுத்திருக்கும். அத்தகைய மனுஷ ஜென்மால எப்படி எப்படிலாமோ இருந்து இப்போ ஏதோ நமக்கு கீதை கையில கிடைக்கிறது, பகவத்கீதை கையில கிடைக்கிறதுனால அப்படி இருக்க இந்த ஆயுள் அப்படிங்கறத நம்ம அனாவசிய விஷயங்கள்ல நம்ம செலுத்தி நம்ம வேஸ்ட் பண்ணிடலாமோ? வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து வம்பு பேசிட்டு இருந்தா நம்ம பாட்டு பேசிட்டே இருப்போம் அவர்கள் கூட. அப்படி கொஞ்சம் அன்மியூட்ல இருக்கும் எல்லாருமே. இந்த லக்ஷ்மின்றவ கூட வீடியோ ஆன்லயே இருக்கு, அது கூட ஆஃப் பண்ணணும். அனாவசிய விஷயங்களுக்கு எப்போ மனசு போறது அப்படின்னு நமக்கு தெரியறதோ அதை கட்டுக்கோப்பா கொண்டு வந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. யாராவது ஒருவர் வந்து வம்பு பேசினா நாமும் கூட சேர்ந்து பேசிட்டே இருப்போம் இல்லையா அவர்கள் கூட. ஆனா அவர்கள் திருடர்கள்னு சொல்லப்படுறது கீதையில. அவர்கள் என்ன பண்றார்கள், நம்முடைய சமயத்தை திருடின்னு போயிடுறார்கள். டைம், இந்த டைம்ங்கிறது ஒன்ஸ் போயாச்சுன்னா மறுபடியும் அவர்களால் அதை திருப்பி கொடுக்க முடியுமா? நம்ம பாட்டு ஆத்துல உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருப்போம், இல்ல கீதை பாராயணம் பண்ணிட்டு இருப்போம். என்ன சார் படிச்சுட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வந்துருவா. இப்படி உள்ள வந்தாச்சுன்னா நமக்கு ஒரு தாட்சிண்யம், அவள் இடத்துல பேசி ஆகணும். அதனால இதை மூடி வச்சுட்டு அவர்களோட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்படி பேசி 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 கடைசியில பாராயணம் விட்டதுதான் மிச்சம் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதனால அதுக்கு நிம்மதியா நமக்கு பாகவதத்தை எடுத்து வச்சுட்டாலே பீஷ்ம உவாச்ச குந்தி உவாச்ச அழகா இருக்கு இல்லையா? அங்கேயே குந்தி பேசுறா, பீஷ்மர் பேசுறா. நம்மளோட இங்க கீதை எடுத்து வச்சுட்டா அர்ஜுன உவாச்ச அர்ஜுனன் பேசுறான், பகவான் பேசுறான், பகவான் உவாச்ச. இன்னும் இதை விட வேற என்ன வேணும்? ஆனால் நமக்கு பேசுறதுக்கு வம்புன்னு எடுத்துட்டாலும் பாரதத்துல இல்லாத வம்பே இல்லை. எவ்வளவு வம்பு அனுபவிச்சோம் பாரதத்துல, எப்படி எப்படி இருக்கார்கள் ரகரகமா மனுஷர்கள்னு. அதுவும் அங்கேயும் நமக்கு கிருஷ்ணன் வம்பு பண்றான், எப்படி வம்பு பண்றான்ங்கிறத பாக்குறது தான் பூர்ணமான ஸ்மரணம்ங்கிறது. அத்தகைய நமக்கு வம்பு பேசணுங்கிற ஆசை வந்தா கூட மகாபாரதத்தை விட அங்க வம்பு வேற ஒண்ணுமே இல்லை, கௌரவர்கள் பாண்டவர்கள் பண்ணதை விட. அதனால அதையும் நமக்கு புராண இதிகாசத்தை வச்சுண்டு நாம் அதை கூட அனுபவிச்சுட்டோமாகில் இந்த சாமானிய லௌகீக விஷயங்கள் நம்மள வந்து அண்டாது. அப்ப நமக்கு மனசே நமக்கு பந்துவாக போய் நம்மளை கண்டா நமக்கே பிடிக்கும். நம்மளை கண்டா நமக்கே பிடிக்கிற நிலைங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா வாஸ்தவமா அவரவர்களுக்கு தெரியும் அவரவர்களுடைய மனசு நம்மளை கண்டா நம்மளுக்கு பிடிக்கிறதா இல்லையான்னு. எப்ப ஒருவன் இதிகாச புராணத்திலேயோ இல்ல நம்ம சம்பிரதாயத்திலேயோ இல்லது பகவத்கீதையிலேயோ பாகவதாதி புராணங்கள்ல நம்ம மனசு போக ஆரம்பிச்சுடுத்தோ அப்ப நம்மளை கண்டா பரவாயில்லையே அப்படின்னு நம்மளை கண்டா நமக்கே பிடிக்கும். அதனால நமக்கு நாமே பந்து அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். அடுத்தது 7வது 8வது 2 ஸ்லோகமுமே கண்டினியூவேஷன் தான், அது சேர்த்தே அனுபவிப்போம். जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्ण सुख दुःखेषु गो गो तथा मानापमानयोः. 8வது ஸ்லோகம். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியः யுக்த இத்யுச்யதே யோகி ये समलोष्टाश्म காஞ்சனஹ. முதல்ல இந்த 7வதுல என்ன சொல்றார்? ஜிதாத்மனஹா பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா. எப்போதும் அலபாகிற மனசு உடையவனுக்கு பரமாத்மா பக்கத்திலேயே இருக்கிறதுங்கிறது தெரியாது. பரமாத்மா சமாஹிதா பக்கத்திலேயே எங்க இருக்கான்னா நம்ம அந்தர்யாமி தான், நமக்குள்ளேயே இருக்கான் பகவான். அது நமக்கு தெரியறது இல்ல, நமக்குள்ளேயே தான் கிருஷ்ணன் இருக்கான். ஜிதாத்மா பிரசாந்தஸ்ய அத நம்ம ஒரு மனசை அடக்கி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நமக்குள்ளேயே இருக்காங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கிறதும் இல்ல, ஒத்துக்கவும் நம்மளால முடியல.
எங்கேயோ நம்ம பகவானை பார்க்கணும்னா கூட எங்கேயோ கோவிலுக்கு போய் உட்காண்டாதான் பகவானை பார்க்க முடியும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம மனசுலயே இருக்கான்னு சொல்லிட்டா. ஜிதாத் மனஹா பிரசாந்தஸ்ய, மனசுலயே இருக்கான். பரமாத்மா சமாஹிதஹா, பக்கத்திலேயே இருக்கிற பரமாத்மாவை நம்ம அலபாயிர மனசுனால கண்டுபிடிக்க முடியல. எப்போ நம்முடைய மனசு நமக்கு பிரசன்னமாக இருக்கோ அப்பவே நமக்கு உள்ள பகவான் இருக்கிறது நமக்கே புரியும். ஏன்னா வெளியிலேருந்து இருக்கிற மித்திரன் கூட கொஞ்ச நேரம் சித்தனாய் நம்மளோட பேசுவான், அதுக்கப்புறம் சரி எனக்கு வேலை இருக்குடா நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவான். ஆனா நமக்குள்ளேயே இருக்கிறவன் தொணன்னு பேசிட்டு இருப்பான் இல்லையா, நமக்குள்ளேயே இருக்கிற நம்முடைய மித்திரன் அந்தர்யாமி அந்த பரமாத்மா மட்டும் பேசிட்டே இருப்பான் ஓயாம. நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அவன் இருக்காங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. பேச ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம். நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிச்சயம் பதில் உள்ளேந்தே வரும். அவரவர்களுக்கு நாமே கேள்வி கேட்க நம்ம ஆரம்பிச்சோம்னா பதில் உள்ளேந்து வரும். அது உள்ளேந்து எங்கேந்த பதில் வருதுன்னா சில பேர்கள் இதை அனுபவிச்சிருப்பா, பல பேர்கள் கூட அனுபவிச்சிருப்பா. நம் மனசாட்சியே நமக்கு பதில் சொல்லும். அது உள்ள இருக்கிற அந்தர்யாமி கிட்ட இருந்து தான் வருது. அது நமக்கு தெரியறது இல்லை. அத்தகைய அந்த தீர நிஷ்டையோட நம்ம பார்க்கறது இல்லை. அதனாலதான் உள்ளேயே வச்சிருக்க வேண்டிய உள்ளேயே இருக்கிற பரமாத்மாவை நம்ம அனுபவிக்க தவறிடுறோம். பரமாத்மாவை எங்கேயோ அழைச்சு உள்ள வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. எங்கேருந்தோ கொண்டு வந்து உள்ள அப்படி புகுத்தணுங்கிற அவசியம்லாம் இல்ல. சமாஹிதஹா, அவன் எப்போதும் இருக்கான், உள்ளேயே இருக்கான். அதை நம்ம பார்க்க வேண்டியது நம் கண்ணோட்டத்துல இருக்கு. ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியஹ. அத்தகைய பரமாத்மாவை நம்ம எங்கேயும் போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம என்னதான் நமக்கு கஷ்டம் வரட்டும் இல்ல சந்தோஷம் வரட்டுமே, எல்லாம் நமக்கு கிருஷ்ண சம்மதமாக நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தா போறோம். அவனுக்கு சம்மதமா வாழணும். நம் கெட்டது செஞ்சால் கிருஷ்ணனுக்கு பிடிக்காது, கிருஷ்ணனுடைய மனசு கோணும், அவன் முகம் சொலிக்க கூடாது அப்படின்னு யாரு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிச்சுட்டானோ அவன் தான் ஜிதேந்திரியன்னு சொல்றார். கூட்டஸ்தோவி ஜிதேந்திரியா, எல்லாமே நாம் எது செய்தாலும் இதுக்கு கிருஷ்ணனுக்கு பிடிக்கிறதா, கிருஷ்ணனுக்கு பிடிச்சதா செய்யணுமே. நம் தப்பு செஞ்சா கிருஷ்ணனுக்கு பிடிக்காதே, இந்த மார்க்கத்துக்கு போனா கண்ணனுக்கு பிடிக்காதே, நமக்குள்ளேயே இருக்கானே, நம்ம கூடவே வரானே, எல்லா இடத்துக்கும் நம்ம கூடவே வரானே, நம்ம பண்ற ஒவ்வொன்றும் அவனுக்கு தெரியறது இல்லையா. ஏதோ நம்ம தனியா இருக்கோம்னு நினைச்சுட்டு நம்ம துணிஞ்சடிச்சு தப்பு பண்ணுவோம் சில சமயம். ஆனா நமக்குள்ள அவன் இருக்கான், அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. அவன் இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கானே நம்மள. நம்ம இப்படி பண்றோமே அப்படிங்கிற சிந்தனை எவனுக்கு ஒருத்தனுக்கு வந்துடுத்தோ அவனே ஜிதேந்திரியாக, அவனே ஜிதேந்திரியன். அவனுக்கு இன்னும் புதுசா ஒண்ணு புகுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம இந்த தப்பு தண்டா பண்றதுக்கான காரணம் என்ன? சீதோஷ்ண சுக துக்கேஷோ, காமக்ரோதங்கள் தான். காமக்ரோதங்கள் தான் நாம் தப்பு தண்டா பண்றதுக்கான விஷயமாக அங்க அமையிறது. நம்ம போய் திருடணும் அப்படிங்கிறது, திருடணுங்கிற புத்தி ஒருத்தனுக்கு வந்தாலே அவனுக்கு அந்த காமம், அந்த ஆசை இருக்கிறதுனால, அந்த பொருள் மேல இருக்கிற அந்த காமம், கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குரோதம் வந்துருதுனாலே அவனுக்கு அந்த குரோதம், அவனை பிடிக்காத்தனம், அத்தகைய வெறுப்பு இருக்கிறதுனால இந்த காமக்ரோதங்களை விட்டுட்டு, காமக்ரோதங்களை விட்டுட்டா மட்டும் ஜிதேந்திரியன்னு சொல்லிட முடியாது. சீதோஷ்ண சுக துக்கங்கள், சீதோஷ்ண சுக துக்கேஷோ, என்ன வேணா வரட்டும், லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையும் சமமாக எவன் ஒருத்தனுக்கு பாவிக்க தெரிஞ்சுடுத்தோ அத்தகையவனுக்கு சமலோகாஷ்டஸ்ம காஞ்சனஹக, அவனுக்கு இது தங்கம் இது கூழாங்கல்னு கூட தெரியாது. ரெண்டும் கல்லுதான். ஏதோ தங்கமும் கல்லுதான், கூழாங்கல்லும் கல்லுதான். ஆனா நமக்கு பேதம்ங்கிறது தங்கத்து மேல இருக்கு. தங்கம்னா அது ஒரு உயர்ந்தது, கூழாங்கல்னா அது ஏதோ ஒரு சாமானிய ஒரு கற்கள் அப்படின்னு ஒரு ஜிதேந்திரியனா இருக்கிறவன் நினைக்க மாட்டான். அவன் அதையும் சமமா பார்ப்பான். ரெண்டும் கல்லு தானேப்பா, ரெண்டும் கல்லு தானே, அப்பதான் அந்த காமம்ங்கிறது போகும். ரெண்டும் கல்லு தானேன்னு பார்த்தாதான். கூழாங்கல்லுக்கும் தங்க கல்லுக்கும் ஒன்னும் வித்தியாசம் எல்லாம் ஒன்னும் இல்லை, ரெண்டும் கல்லுதான். அது நமக்குடைய அந்த காமம்ங்கிற அந்த ஆசை இருக்கிறதுனால, அந்த தங்கத்து மேல இருக்கக்கூடிய அந்த காமத்தினாலதான் இது உயர்வு அப்படின்னு நமக்கு தோன்றது. அது ரெண்டுமே கல்லு அப்படின்னு நீ பார்த்துட்டியாகில் கூட்டஸ்தோவி ஜிதேந்திரியஹ, நீயே ஜிதேந்திரியன். அத்தகைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது நீ குளிர் வெப்பம் மானம் அவமானம் இது எல்லாத்தையுமே எப்போ உனக்கு சமபுத்தியோட பார்க்க தெரிஞ்சுடுத்தோ அப்பவே நீ ஜிதேந்திரியனாக ஆயிடுற.
பிறகு 9வது ஸ்லோகத்துல சொல்றார், இது பிரேம விஷயமான ஒரு ஸ்லோகம். அப்படி சமமாக எப்படி எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு பாவிக்க தெரிஞ்சிடுத்தோ, சமமாக பார்க்க தெரிஞ்சிடுத்தோ, அவன் அடுத்த உன்னத ஸ்தானத்துக்கு போயிடுவான். எந்த நிலைக்கு அவன் போறான் அப்படின்னு பார்த்தா, சுஹ்ரின் மித்ரார்யுதாசீனம் அத்யஸ்த த்வேஷ்வ பந்துஷு கோ சாதுஷ்வ பீச்ச பாபேஷு கோ கோ சமபுத்திஹி விசிஷ்யதே யே. அத்தகைய சமபுத்தி உடையவன் எல்லாரிடத்திலையும் பிரேம 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 பிரேமையோட இருப்பான். பிரேம விஷயமான ஸ்லோகம் இது. சாதுஷ்வபீச்ச பாபேஷு, சாதுவா இருந்தாலும் சரி பாப்பியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரிடத்துலயும் சமபுத்தியோட தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. இவன்னா இவர் சாது, இவன்னா இவன் பாப்பி அப்படின்னு எல்லாம் வித்தியாசம் பண்ணி அவனுக்கு பார்க்க தெரியாது. சமபுத்தியோட யார் வந்தாலும் பிரேமையே ஒருத்தன் காட்டுவானாகில். அப்படி யாராவது இருக்காளான்னா, புராணத்துல ஒரு ராஜா இருந்தான். அப்படி பிரேமவிரதன் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லப்படுறது பாகவத புராணத்துல. அந்த பிரேமவிரதன்கிற ராஜாக்கு என்ன விரதம்னா பிரேமையே விரதமா. அதனாலதான் அவன் பேரே பிரேமவிரதன். யார பார்த்தாலும் பிரேம, ஒரு நாயை பார்த்தாலும் பிரேம, யாரோ ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாலும் பிரேம, ஒரு பெரியவரை பார்த்தாலும் பிரேம, குழந்தைய பார்த்தாலும் பிரேம, தனக்கு சமமான வயதுடையவர்களை பார்த்தாலும் பிரேம, ஸ்திரீகளை பார்த்தாலும் பிரேம, புருஷர்களை பார்த்தாலும் பிரேம, ஜந்துக்கள் இடத்துலயும் பிரேம, இப்படி எதை பார்த்தாலும் பிரேம. அத்தகைய சம புத்திங்கிறது எப்படி வரும்? ஜிதேந்திரியனா இருக்கிறவனுக்கு தான் வரும். ஏன்னா அத்தகைய ராஜாக்கள்ல ராஜரிஷிகள் இல்லையா? ராஜ ரிஷிகள்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. ஜனகாதயான்னு பகவான் சொல்றச்சேவே அத்தகைய ராஜாக்கள்லாம் ராஜ ரிஷிகள்னு சொல்றான் பகவானே. ராஜாக்களுக்கு தான் சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிற அந்த உன்னத ஞானம்ங்கிறது க்ஷத்ரியர்களுக்கு தான் இருக்கு. அதனாலதான் இங்க கிருஷ்ணன் சொல்றான், நானும் க்ஷத்ரியன், அர்ஜுனா நீயும் க்ஷத்ரியன், நம்ம க்ஷத்ரியர்கள் இல்லையா, நமக்கு ஸ்வபாவமாவே சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிற ஆத்ம ஞானம்ங்கிறது நமக்கு இல்லையா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அது எப்படி அந்த க்ஷத்ரியர்களுக்கு சுபாவமா இத்தகைய ஞானம் இருக்கான்னா இருக்கு, நிச்சயமா இருக்கு. ராஜாக்கள்னா எப்படி இருப்பார்கள்? ராஜபோகங்கள் அனுபவிப்பார்கள், உடம்புல அப்படியே சந்தனாதி தைலங்கள்லாம் பூசிப்பார்கள், சாமரம் போட்டுதான் உட்காருவார்கள். அவ்வளவு சுகபோகிகளாக இருக்கக்கூடிய ராஜாக்கள் அடுத்த நாள் நம் தேசத்தை ஒருத்தன் ஆக்கிரமிக்க வந்துட்டான் அப்படின்ன உடனே அந்த சுகத்தெல்லாம் விட்டுட்டு போகத்தெல்லாம் விட்டுட்டு உடனே கவச்சத்தை பூட்டிண்ட ஆயுதத்தை கையில எடுத்துட்ட மரணத்துக்கு கூட அஞ்சாம போர்க்களத்துல வந்து நின்னு எதிரில அம்புகள் தரிக்க, எதிரில அம்புகள் வந்து விழறச்சு எதிரில போய் நிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமானியம் இல்ல. எதிரில போய் தன் உயிரை கூட பெருசா நினைக்காம போய் நிற்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த சரீரம்ங்கிறது போகும் தான், நம் தர்மத்துக்காக போராடணும்னு வந்து நிற்பார்கள். அப்படி அவர்கள் நிக்கிறச்சே நேற்றைய தினம் வரைக்கும் அம்சதூளிகா மஞ்சத்துல படுத்துட்டு இருந்த ராஜாக்கள் இன்றைய தினம் போர்க்களத்துல அடிபட்டு சந்தனாதி தைலங்கள் பூசின தன் சரீரத்துல தன் மேனியில இன்னைக்கு ரத்த குழம்பாக ஆகி அவர்கள் அம்சதூளிகா மஞ்சத்தை விட்டு சரதல்பத்துல வந்து படுத்துப்பார்கள் அந்த போர்க்களத்துல. அத்தகைய ராஜாக்களுக்கு இது போனால் போகட்டமே துர்லபம் சரீரம், நாம் வீரஸ்வர்க்கம் அல்லவா அடைவோம் நம் தர்மத்துல இருந்தான் அந்த உன்னத நிலையோட வந்து நிக்கிறார்கள் இல்லையா. அதனால அவர்களை ராஜரிஷிகள் அப்படின்னு கீதை சொல்றது. அவர்களுக்கு ஆத்ம ஞானம்ங்கிறது சுபாவமாவே இருக்கு. இந்த சரீரம்ங்கிறது அழிய வேண்டியதுதான் என்னைக்கு இருந்தாலும், நம் இருக்கிற வரைக்கும் தர்மத்துக்காக பாடுபடுவோம்னு வந்து சுகபோகியான ராஜா அடுத்த நாள் சரதல்பத்துல படுத்துக்கிறது தான் அங்க ஆச்சரியம். அதனால அத்தகைய க்ஷத்ரியர்கள் இல்லையா நாம், அதனால நாம் அத்தகைய ஞானம் நமக்கு சுபாவமா இருக்கிறதுனால நம் கடமையை செய்யணும் அப்படிங்கறத அந்த உன்னத ஸ்திதி க்ஷத்ரியர்களுக்கு சுபாவமாவே இருக்கு. அப்படிங்கிறதுனால ஜிதேந்திரியன்னா ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்கார்ந்ததுனால ஜிதேந்திரியன் அப்படின்னு கிடையாது. சில பேர்களுக்கு தான் அது வரும், சம புத்தி அப்படிங்கிறது சில பேருக்கு வரும். அந்த சில பேர்கள் என்ன பண்ணுவார்கள், யாரை பார்த்தாலும் பிரேமையே காட்டுவார்கள், யாரிடத்திலையும் வெறுப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது. எல்லாரிடத்திலையும் சம புத்தி உடையவனே உன்னத ஸ்திதியை இன்னும் உயர்ந்த நிலையை அடையறான். சுஹ்ருன் மித்ரார்யுதாசீனம் அத்யஸ்த த்வேஷ்ய பந்துஷு கோ. யார்கிட்டயும் எந்த துவேஷமும் காட்ட மாட்டான், எல்லாரிடத்திலயும் சமபுத்தி காட்டுவான். அத்தகையவன் அடுத்த நிலைக்கு உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிடுறான். அடுத்தது 10வது ஸ்லோகம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராசீர பரிக்ரஹ ஏகாகி. இது முக்கியமான வார்த்தை.
இந்த ஸ்லோகத்துல ஏகாக்கி ஏகாக்கி இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இது யமம் நியமம். யமம் நியமத்தை தான் இப்ப வரைக்கும் கூட இந்த 10வது ஸ்லோகம் வரைக்கும் கூட சொல்றேன். யமம் நியமம்ங்கிறது கர்மயோகம் தான், கர்மயோகிக்கு தான் இது. மேல் சொல்லப்பட்ட அனைத்துமே ஒரு விதமான ரூட லட்சணம் அல்ல ஆறு லட்சணம் அப்படின்னு சாமானிய முதல்ல சாதனைகளை ஆரம்பிக்க கூடிய கர்மயோகி பின்பற்ற வேண்டியவைதான் யமம் நியமம் அப்படிங்கிறதுன்னு சொன்னோம். ஏகாக்கி அப்படின்னு நீங்க சொன்னது எதுக்கு அப்படின்னா, நம்ம அதிக நேரம் லௌகிக்கத்திலேயே நம்ம போயிட்டு இருக்கிறதுனால பகவத் பக்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதுக்கு அவகாசமே இல்லை. உண்மைய சொல்ல போனோம்னா அதுக்கு அவகாசம் இல்லை. நமக்கு லௌகீகம் தான் பெரும்பாலும் நம்மள சூழ்ந்து இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைன்னு இல்ல, அப்பவே அதை கிருஷ்ணன் சொல்லிட்டான். என்ன ஏகாக்கி யதிசித்த ஆத்மா நிராசீஹி அபரிக்கிரஹா அப்படின்னு அங்க கிளியரா சொல்லிட்டான் இந்த ஸ்லோகத்துல. பெரும்பாலும் லௌகீக விஷயமே நமக்கு இருக்கிற 12 மணி நேரத்துல 12 மணி இல்ல 14 மணி நேரம் கூட இப்பெல்லாம் வேலை செய்யறோம், 6 மணி நேரம் தான் தூங்குறோங்கிற நிலைக்கு ஆயிடுத்து. 14-15 மணி நேரத்துல பெரும்பாலும் நமக்கு கிட்டத்தட்ட நாம செலவழிக்க கூடிய நேரங்கள் லௌகீக விஷயங்கள் தான் இல்லையா? ஒரு கிரகஸ்தனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு லௌகீகம் இருந்தா போறோம். என்ன லௌகீக விஷயம்ங்கிறது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இங்க சொல்லலாம். அதுக்குன்னு நம்ம உட்காந்து நம்ம அலுவலகங்கள்ல வேலை பண்றதுன்னு பார்த்தா அந்த 8 மணி நேரம் தான். அந்த 8 மணி நேரம் தாண்டியாச்சுன்னா மத்த லௌகீக விஷயங்கள் இப்படி வந்த உடனே டிவி ஆன் பண்ணணும் சார். இல்லைன்னா வந்த உடனே முதல்ல நம்ம கை போறது அந்த ரிமோட்டு கிட்டதான். அது அனாவசியம் தானே. அது இந்த அனாவசிய லௌகீகத்தை நம்ம விடணும். அதை விட்டால்தான் நமக்கு கொஞ்சமாவது பகவத் பக்திக்கு நமக்கு அவகாசம் கிடைக்கும். ஏன்னா அவகாசம் ஒண்ணு நமக்கு இல்லாம இல்லை. ஏதோ நமக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியறது. பாக்குறதுக்கு நான் ரொம்ப எப்போதுமே காரியாலயங்கள்லயே இருக்கேன், எனக்கு அதனால அவகாசமே இல்லைன்னு வெளியில பார்த்தா அப்படி தெரியறது. நம்ம உள்ள வந்தா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்றோமே, அந்த என்டர்டைன்மெண்ட் ஏன் நம்ம கதாசிரவணம் பண்ணக்கூடாது? எதுக்கு எடுத்ததும் அது கண்டத்தையும் பார்த்துட்டு அதை போய் எடுத்ததும் போய் டிவியை தான் ஆன் பண்ணணும்னு அலுவலகத்துல இருந்து வந்ததும் அதையே ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி அனாவசிய விஷயங்கள் அனாவசிய லௌகீகத்தை நம்ம விட்டாலே பகவத் பக்திக்கு நமக்கு அவகாசம்ங்கிறது கிடைக்காம இருக்காது. ஒருவர் லௌகீகத்துல எவ்வளவு வச்சுக்கிறானோ அவ்வளவு லௌகீகம் அவனை அண்டும். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கேட்டுக்கலாமே. ஏன்னா ஒருத்தர் யாராவது சார் சௌக்கியமா அப்படின்னு நம்மள கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அவளை கேட்டுடலாம். கேட்டு சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு அதோட போயிடணும். ஏன்னா போயிட்டோமாக நிம்மதி. அதுக்கப்புறம் ஃபர்தரா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம்னா அப்படியே லௌகிக விவகாரத்திலேயே அப்படியே போயிட்டே இருப்போம். லௌகீகம் எவ்வளவு தூரம் போக 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 நமக்கு அவ்வளவு கூட பகவத் பக்திங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அந்த பரத யோகி அப்படிங்கிறவர் எத்தகைய யோகியா இருந்தார்? ஜடபரதர் அடுத்த ஜென்மாவில வந்தார். அதுக்கு முன்னாடி பரத யோகியா இருந்தார். எவ்வளவு ஆசையா சாலக்கிராம கஷேத்திரத்துக்கு புறப்பட்டு வந்தார். இல்லறத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி பகவான் ஆசிரியக்கணும்னு தானே புறப்பட்டு வந்தார். கடைசியில ஒரு மானுடைய ஸ்நேகம் அவரை அப்படி கொண்டு போய் தள்ளிடுத்தே. ஒரு மானை எங்கேயோ பார்த்துட்டாரா, அந்த மானை பார்த்த உடனே போஷண பாலன லாலனன்னு அந்த மானுக்கே எல்லாம் ஆரம்பிச்சுட்டார். மானுக்கே போஷணம் பண்ணிட்டு அதையே ஸ்நானம் பண்ணி வச்சு அதையே லாலனை பண்ணி அதுக்கு பசிக்கிறதான்னு பார்த்து அது வயிறு பார்த்து அதுக்கு பால் கொடுத்துண்டு அந்த மான் கிட்ட அவ்வளவு பிரேமையை காட்ட ஆரம்பிச்சு கடைசியில என்ன ஆச்சு? அந்த மான் ஒரு நாள் அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அது தன் சுவாவம் அதுக்கு புறப்பட்டு தன்னுடைய மான் கூட்டத்தோட அது போயிடுத்து. இவருக்கு கடைசியில அந்த மானோட போன அந்த மனசு திரும்ப வரவே இல்லை. அந்த மான் எங்க போயிடுத்தோ என்ன ஆச்சோன்னு யோசிச்சு கடைசியில என்ன ஆச்சு? தன் மடியர்ச்சை கூட மரணப்படுக்கையில் இருக்கிறச்சே கூட நம்ம மான நினைச்சே போனார். கடைசியில மானாகவே பிறந்தார். அடுத்த ஜென்மாவில நான் ஆயிடுத்தேன். ஏன்னா அப்ப அடுத்த ஜென்மாவில மானா பிறந்த பிறகும் அந்த வாசனா பலம்ங்கிறது இருந்தது. நம்ம எப்படிப்பட்ட ஞானியாக நம்ம இருந்தோம், எப்படிலாம் நம் பகவத் உபாசனை பண்ணினோம். இப்படி கடைசியில ஒரு மானுடைய ஸ்நேகம் நம்மளை இப்படி கொண்டு தள்ளிடுத்தேன்னு நினைச்சு அடுத்தது ஜடபரதராக ஆயிட்டார். பூர்ண பரபிரம்ம நிஷ்டையோட அடுத்தது போக ஆரம்பிச்சிட்டார். அத்தகைய ஒரு சின்ன ஸ்நேகம் தான், ஒரு சின்ன ஸ்நேகமே நம்மளுடைய மனசுல இருக்கிற பரிபக்குவம், நம்முடைய யோகம், நம்முடைய ஜிதேந்திரத்துவம் எல்லாத்தையும் போகி அந்த ஒரே ஒரு ஸ்நேகம்ங்கிறது நம்மளை அப்படி கொண்டு போயிடும். அதனால அந்த அனாவசிய ஸ்நேகம், அனாவசிய லௌகீகம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிறதுக்கு தேவையான லௌகீகம் இருந்தால் போறோம். ஏன்னா அடுத்த வேளை நம்ம வயிறு பிழைக்கணும், நம்ம குடும்பம் பிழைக்கணும். அதனால நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு லௌகீகம் வேணுமோ அவ்வளவு வச்சுண்டா போறோம். மீதி இருக்கிற இந்த ஆயுள நம்ம வீணாக்காம அபரிக்கிரகா அப்படிங்கிறது யாரிடத்துலயும் எதுவும் நம்ம போய் கடனாக போய் வாங்கிடக்கூடாது. அதனால அதுக்கு உண்டான லௌகீகம் நமக்கு இருந்தாலே போறோம்.
யாரிடத்திலையும் எதுவும் நமக்கு பற்றுதலும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் சிறந்த யோகிகளாக ஆவார்கள். அவர்கள் மேல ஸ்தானத்துக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ஏகாகி யத சித்தாத்மா கா நிராஷிஹி அபரிக்கிரஹா. நமக்கு எதெல்லாம் நம்மள அபரிக்கிரகமோ அத்தகைய காரியங்கள் எல்லாம் நாம் செய்யாமல் நம்ம யதார்த்தம் லௌகீகம் வச்சுண்டு மேற்கொண்டு இருக்கக்கூடாது. அதாவது டைம் கிடைக்கிறச்சே பகவத் பக்திங்கிறது இல்ல, பகவத் பக்தியே நமக்கு செய்யணும், அதுதான் நம்முடைய லட்சியமாக வச்சுண்டு அதுக்கு நடுவுல டைம் கிடைக்கிறச்சே லௌகீகம் அப்படி திருப்பணும். அப்படி திருப்பணும். நம்ம யதார்த்தத்தை பகவத் பக்தியாக கைங்கரியமாக வச்சுண்டு டைம் கிடைக்கிறச்சே லௌகீகம் அப்படின்னு வச்சுண்டால் மட்டுமே தான் நாம் அந்த உன்னத ஸ்திதியை அடைய முடியும். அந்த தியானம், பகவத் தியானம்ங்கிறது நமக்கு வரும். அடுத்தது 11வது ஸ்லோகம். இங்கேருந்துதான் வாஸ்தவமான தியானம்ங்கிறது ஆரம்பிக்கிறது. शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युः चित्तं नाति नीचौ चैलाजिन कुशोत्तरं शुचौ தேசே. முதல்ல சுத்தமான இடம் இருக்கணும். அஷ்டாங்க யோகத்துல முதல்ல யமம் நியமம் இவ்வளவு நேரம் சொன்னது. இவ்வளவு நேரம் கர்ம யோகம் தான் யமம் நியமம். அதனால இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது யமம் நியமம். அடுத்தது இப்ப ஆசனம். மூணாவது அஷ்டாங்க யோகத்துல மூணாவது ஸ்தானம் ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறது இங்க யோகாபியாசத்தை தான் இங்க சொல்ல வரார். ஆசனம் அப்படிங்கறச்சேவே முதல்ல நமக்கு தேவைப்படுறது சுச்சௌ தேசே, சுத்தமான இடம். இது முதல்ல ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியது, ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஆசனம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு விதமா நமக்கு சித்த சுத்தி அப்படிங்கறது வந்துட்டாகில் அதுக்கப்புறம் எங்க உட்காண்டாலும் நமக்கு அந்த சுத்தமான இடம் வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. எங்க உட்காண்டாலும் நமக்கு தியானம்ங்கிறது வரும். முதல்ல இப்பதான் ஒருத்தவன் தியானம் ஆரம்பிக்கிறான் அப்படிங்கறச்சு அவனுக்கு எது வேணும்னா சுச்சௌ தேசே, முதல்ல சுத்தமான இடம் வேணும். சாமான்யமாவே நம் சனாதன மதத்துல இருக்கிறவர்கள் ஒரு கிரகம் கட்டணும்னா கூட, இல்ல ஒரு கிரகம் பாத்துக்கணும் அப்படின்னா கூட முதல்ல அங்க பூஜை அறை எங்க, நம் திருவாராதனம் பண்றதுக்கான இடம் எங்க அப்படின்னு முதல்ல தேர்ந்தெடுப்பார்கள். இன்னி வரைக்கும் அந்த சம்ஸ்காரம் இருக்கு, இல்லாம இல்ல. சாமான்யமா ஒரு சின்ன சமூகம் ஒரு இடத்துல கூடிட்டா கூட அது ஒரு தெருவாக ஆனா கூட அந்த தெருவோரம் ஒரு ஆலய வழிபாடு அப்படின்னு ஒண்ணு கட்டிடுறார்கள். அதுதான் பாரத மண். இப்ப ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிடுறா, இப்ப எல்லாம் அபார்ட்மெண்ட் கட்டினா கூட அந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு விக்கிரகத்தை ஏழை பண்ணிடுறா. அதுதான் நம்மளுடைய சம்ஸ்காரம், அதுதான் நம்முடைய ரத்தம். அது எவ்வளவு பேர்கள் நம்ம இன்வைட் பண்ணாலும் அது போகாது. அது ஏன்னா பாரத தேசத்தினுடைய ஸ்வபாவம். இவ்வளவு நேரம் பகவான் ஸ்வபாவம்னு சொன்னான் இல்லையா, நம் பாரத மண்ணுடைய ஸ்வபாவம். ஏன்னா ஒரு கிரகம்னாலே இந்த கிரகத்துல நமக்கு தளிகை பண்றதுக்கு தளிகை அறை இருக்கும், படுக்கை அறை இருக்கும், இல்ல லிவிங் ரூம் அப்படின்னு இப்ப எல்லாம் சொல்றோம், ஹால் அதை சொல்றோம். இப்படி இப்ப ஸ்டடி ரூம்னு ஒண்ணு இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். ஆனா பூஜை அறை அப்படிங்கிறது ஒண்ணு தனியா இருக்கத்தானே இருக்கு. அது போல இந்த உலகம், அந்த உலகத்துக்கே ஒரு பூஜை அறையாக நம் பாரத தேசம். அத்தகைய அந்த பாரத தேசத்தினுடைய ஸ்வபாவம்ங்கிறதே ஆன்மீகம்ங்கிறதுனால அது என்னைக்குமே போகாது. அப்படி இருக்கு அந்த சுத்தமான இடம். ஒரு கிரகத்துல ஒரு கிரகஸ்தன் சாமான்யமா ஆரம்பிச்சா கூட நம் திருவாராதனம் பண்றதுக்கு இந்த இடம் அப்படின்னு தனியா ஒதுக்கிடுறான் இல்லையா, தனியா பகவத் தியானம் பண்றதுக்கு இந்த இடம் அப்படின்னு எப்படி ஒரு சாமானியால் கூட இப்ப அத பூஜைக்காக இந்த இடம்னு ஒதுக்கிடுறாளோ, அப்படி இருக்க தியானம் அப்படிங்கறச்சே சுச்சௌ தேசே, முதல்ல சுத்தமான இடம் அதுக்கு வேணும். சுத்தமான இடம் கண்ட பிறகு ஆசனம். ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உள்பட இங்க சொல்றார்கள். ஸ்திரமாசனமாத்மனஹ, ஸ்திரமான ஆசனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸ்திரமான ஆசனம்ங்கிறது இங்க அமைய வேண்டிய அந்த ஒரு நம்ம தியானத்துக்கு உட்கார வேண்டிய அந்த ஆசனம், அந்த ஆசனம் நல்ல ஸ்திரமா இருக்கணும். இப்படி ஆடிண்டே இருக்கக்கூடாது. இப்படி ஆடிண்டே இருந்தா அப்புறம் அந்த ஆடுறதே ஒரு பழக்கமா போயிடும். அப்புறம் இப்படி ஆடிண்டே தியானம் பண்றது அப்படின்னு ஆயிடும். அதனால ஸ்திரமா இருக்கணும், ஸ்திரமான ஆசனமா இருக்கும். ஸ்திரமாசனமாத்மனஹ. நான் அந்த காலங்கள்ல எல்லாம் கொஞ்சம் உயரக்கா இருக்கும் ஆசனம், ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப உயரமா இருந்தா ஒருவேளை கண்ணை மூடிட்டு இப்படி தியானம் பண்ணிட்டே இருக்கிறச்சே ஒருவேளை நல்ல அந்த தியானத்தினுடைய ஆழ்ந்து போய் நமக்கு அப்படியே ஒரு பரவசம் அப்படி ஆட ஆரம்பிச்சு விழுந்துட்டா என்ன பண்றது? இல்ல ஆரம்ப நிலையில இருக்கிறவன் அப்படி தியானம் பண்ணிட்டே இருந்து தூங்கிட்டே இருந்து அப்படியே தூக்கம் வந்துடும், தூங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான்னா என்ன பண்றது? அதனால ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது ஆசனம் தியானத்துக்கு. அதுக்குன்னு தரையிலயும் இருக்கக்கூடாது. தரையில இருந்தா உடனே அப்படி தியானம் பண்ணணும்னு உட்காருவோம், உடனே ஒரு எறும்பு கிடைக்கும், அப்பா அப்படின்னு உடனே கண்ணை திறந்துருவோம். அதனால தரையிலயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் உயரக்க.
அந்த கொஞ்சம் உயரக்க அதுவும் ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திரமாசனம் அப்படி ஸ்திரமாக இருக்கணும். அந்த ஆசனத்தினுடைய மத்தியில ஒரு ஓட்டம் இருக்கணுமா. இங்க சொல்லியிருக்கான் கிருஷ்ணன், அதனால நான் சொல்றேன் மெனக்கெட்டு. நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம். நாதி நீச்சம் கீழே, ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருக்கணுமா அந்த ஆசனத்தினுடைய மத்தியில. அது அப்பதான் மரவட்ட பூரான் ஏதாவது வந்தா அப்புறம் அந்த ஓட்ட வழியா புகுந்தது வெளில போயிடும். இல்லைன்னா அப்புறம் அதை வந்து அப்படியே நின்னுடும் அந்த ஆசனத்திலேயே. அதனால நடுப்புல ஒரு ஓட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா பூரான்லாம் அப்படி சடனா வந்து கடிச்சுட்டுனா அப்புறம் தியானம் கலைஞ்சிடும். அதனால அங்க ஒரு ஓட்டம் ஒண்ணு மத்தியில வச்சுட்டோம்னா அந்த பூரான் வந்தாலும் அது பூரான்னு பேரே தவிர அவன் பூருவான். அவன் அந்த ஓட்டையில பூந்து அது அப்படியே போயிடும். அதுக்காக அந்த மத்தியில ஒரு ஓட்டையும் வச்சு அந்த ஆசனம் ஸ்திரமாக இருந்தால் தியானத்துக்கு உயர்ந்தது. ரொம்ப உயரமும் கூடாது, தரையிலையும் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த ஆசனமும் ஸ்திரமா இருக்கணும், இடையில ஒரு ஓட்டையும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஸ்திரமா தியானத்துக்கு உண்டான ஆசனம். இது வெளி ஆசனம், வெளியில போடப்பட்ட ஆசனம் இது. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாய ஸ்திரமாசனமாத்மனஹ. இது வெளி ஆசனத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்கார். ஆசனம் எப்படி இருக்கணும் தியானத்துக்குன்னு. பிறகு ஆத்மனஹா, சரீரமே ஒரு ஆசனம். பிறகு சரீரத்துல நம்ம என்ன ஆசனம் போட்டுக்கிறோம் அப்படிங்கறது இங்க பார்க்கணும். சரீரத்துல 10 விதமான ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அததான் ராஜயோகம் அப்படின்னு சொல்றோம். அந்த 10 ஆசனங்கள் இது சாண்டில்யோபனிஷத் அப்படிங்கிற சாண்டில்யோபனிஷத்துல விதவிதமான ஆசனங்கள் நமக்கு வருது. 10 விதமான ஆசனம் தான் இப்ப சாமானியால் கடைபிடிக்கிறோம். அதை தவிர 80 விதமான ஆசனங்கள் இருக்கு. அந்த 80 விதமான ஆசனங்கள் ஏங்க கிருஷ்ணன் சொல்லலைன்னா அர்ஜுனன் பண்ண மாட்டாங்கிறதுனால சொல்லல. சரி நாம் வேணா கேட்டுட்டு பண்ணிப்போமேனா, அர்ஜுனனாவது கேட்டா பண்ணுவா, நாம் எங்க பண்ண போறோம். அதனால கிருஷ்ணன் அவ்வளவு சிரமப்படல. அதனால இந்த 10 ஆசனங்கள் மட்டுமே சொல்றான். ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாண்டில்யோபனிஷத்துல பதஞ்சலி அப்படிங்கிற ரிஷி அவர் என்ன சொல்றார், எப்படி அமர்ந்தால் உனக்கு சுகமோ அப்படி அமர். சுலபம் பண்ணிட்டார். பதஞ்சலி அப்படிங்கிற ரிஷி வியாசருடையவே சமகாலத்துல இருக்கிறவர். பதஞ்சலிங்கிற ரிஷி தான் யோகத்துக்கு அதிபதி. தகைய பதஞ்சலிங்கிற ரிஷி என்ன சொல்றார், உனக்கு எந்த ஆசனம் சுகமாக இருக்கோ அந்த ஆசனத்திலேயே நீ உட்கார். ரொம்ப கஷ்டம் எல்லாம் படாத. சைலாஜின குஷோத்தரம். அதனால அந்த 10 விதமான ஆசனங்கள்ல ஒரு குழந்தை கூட அந்த ஒரு ஆசனத்துல உட்காரும். வஜ்ராசனம் அப்படின்னு இப்ப சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு கொஞ்சம் இப்படி கவுந்துக்கு ஆரம்பிச்சிடுத்துனா அப்புறம் உட்கார ஆரம்பிச்சிடுத்துனா அந்த குழந்தை ஒரு 2 காலையும் இப்படி பின்னாடி போட்டுட்டு உட்காரும் இல்லையா, அதான் வஜ்ராசனம். அல்லது ஒரு இந்த வலது காலை இந்த பக்கம் தொடையிலையும் இடது கால அந்த வலது பக்கம் தொடையிலையும் போட்டுன்னு உட்கார்றதுக்கு பேரு பத்மாசனம். வெறும ஒரு காலை மட்டும் தூக்கி இன்னொரு தொடையில போட்டுன்னு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம்னு தான் பெயர், அதுவும் ஒரு ஆசனம். வெறும காலை சப்பளம் கட்டின்னு உட்காண்டாலும் அதுக்கு பேரு சுகாசனம். இப்படி உனக்கு எந்த ஆசனம் பிடிச்சிருக்கோ அந்த ஆசனத்துல உட்கார். சரீரமே ஒரு ஆசனம். பத்மாசனத்துல உட்காண்டாலும் சரி, இல்ல வஜ்ராசனத்துல உட்கார்ந்தாலும் சரி, எந்த ஆசனம் பிடிச்சிருக்கோ, எந்த ஆசனம் உன்னுடைய சரீரத்துக்கு உபயோகமா இருக்கோ அந்த ஆசனத்துல உட்காரு. பிறகு அப்படியே முதல்ல தர்பம், அதுக்கு மேல ஆசனம், அதுக்கு மேல உத்தரியம், அதுக்கு மேல தியானம். உள்ள கீழே தர்மம், அதுக்கு மேல போடப்பட்ட அந்த ஸ்திரமான அந்த பலகையான ஆசனம், அதுக்கு மேல நம்முடைய வஸ்திரம், அதுக்கு மேல அந்த சரீரம் உட்காண்டு. அததான் இங்க சொல்லியிருக்க மெனக்கட்டு. சைலாஜின குஷோத்தரம். குஷோத்தரம் அதுக்கு மேல உட்காந்து ஒரு ஜீவன் பண்ணக்கூடிய தியானம். இது எப்படி ஆசனம் இருக்கும் அப்படின்னு 11வது ஸ்லோகத்துல சொல்லிட்டாரா. அடுத்தது 12வது ஸ்லோகம். தத்ரைகாக்ரம் மனஹா கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்யாத் யோகமாத்ம விசுத்தயே தத்ரைகாக்ரம். அதாவது அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், புலன்களை எப்படி அடக்கிறது, மனசை எப்படி ஏகாகிரப்படுத்துவது அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். எப்படி ஆசனம், வெளி ஆசனம் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்திரமா இருக்கணும், எப்படி உயரம் இருக்கணும், அதெல்லாம் சொல்லப்பட்டு அப்புறம் எந்த ஆசனத்துல உட்காரணும் அப்படிங்கறத சொல்லிட்டார். எந்த ஆசனம் உனக்கு சுகமா இருக்கோ உட்காருன்னு சொல்லிட்டார். அடுத்தது இப்ப உட்காண்டாச்சு, கண்களை மூடியாச்சு. கண்களை மூடிட்டு எப்படி கண்ணை நல்லா இறுக்கி மூடணுமா, அப்படி இறுக்கி அப்படி போட்டு இப்படி மூடாத, சாமான்யமா இரு, ரிலாக்ஸா விடு. அது அப்படி ரிலாக்ஸா விட்டுட்டு உட்கார் தியானத்துல. அத மனசை எப்படி அதை தியானம் பண்ணணும், சரீரமே ஒரு ஆசனமாக இப்ப ஆயிடுத்து. ஏன்னா நம்ம ஆசனத்துல அப்படி போட்டுட்டு இப்படி நம்ம யோகத்துல உட்காண்டதுனால சரீரம் என்பது அது சரீரமே நம்ம யோகாசனத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம பண்ற நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணை எதுவா இருந்தாலும் மனசு அப்படி நம்ம நிமிர்ந்து நிக்கணும். அந்த சரீரம் அப்படி நிமிர்ந்து உட்காரணும். இப்படி குனிஞ்சுட்டு இப்படி கூன் போட்டுட்டு அப்படி உட்காரக்கூடாது. தானா நிமிர்ந்துடும்.
எப்ப நம்ம ஒரு விஷயத்துல நம்ம ஆழ்ந்து நம்ம சிந்தனையை நம்ம செயல்படுத்துறோமோ அப்ப நம்மளுடைய சரீரம் ஒரு நிலை அடையிறது. தானா அது நிமிர்ந்துடும் நம்ம சரீரம்ங்கிறது. எப்ப நம்ம ஆழ்ந்து கதை கேட்க ஆரம்பிச்சோம்னா தானா நம்ம சரீரம் நிமிர்ந்து உட்காந்துடும். ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம சாமானிய படிப்பேன், நம்ம படிக்கிற அந்த ஸ்கூல் பாடங்களே நம்ம சாமான்யமா படிக்க ஆரம்பிச்சோம்னா, நல்லா ஆழ்ந்து அந்த படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சரீரம் அப்படி நிமிர்ந்து உட்காந்துரும். நிமிர்ந்து உட்காருன்னு யாரும் நம்மள சொல்ல வேண்டாம், தானா நிமிர்ந்துடும். எந்த செயலுமே நம்ம ஆழ்ந்து நம்ம சித்த சுத்தியோட நம்ம திடமா அந்த விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கிறச்சே நம்ம சரீரம் ஒரு நிலை பெற்று நிமிர்ந்து உட்காரும். அது போலதான் தியானத்துக்கும் நம்முடைய சரீரம் நம்ம தியானம் பண்ணணும், அதுவும் அது திடமா பண்ணணும்னு ஆரம்பிக்கிறச்சே அதுவே தானே தன்னுடைய சரீரம் நமக்கு நிமிர்ந்து அப்படி உட்கார நமக்கு உபயோகமா ஆயிடும். அது நம்ம ஆழ்ந்து பண்றதுனால நிமிர்ந்து அப்படி உட்காரணும். அந்த ஆசனத்திலேயே வெறும் அப்படி ஆசனம் போட்டுட்டு கூணா உட்காந்துராம நிமிர்ந்து உட்காந்து அது சரீரம் நமக்கு கொஞ்சமாவது, இந்த சாதன விஷயம் இல்லையா, இது தியானம்ங்கிறது சாதன விஷயம், அதனால சரீரம் கொஞ்சமாவது நமக்கு உபயோகமா இருந்தாதான். உபயோகம் இல்லாம இருந்தா அதுக்கு நம்ம இது சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரீரம் உபயோகமா இருக்கணும். அது உபயோகம்ங்கிறது எப்படி வரும்னா, பகவத் தியானத்துல நம்ம சிந்தனையா ஆழ்த்தணுங்கிற திடம் நமக்கு வந்துடுத்துனாலே சரீரம் உபயோகம் ஆயிடும். அப்படி திருப்பி போடணும். இங்க திரும்பி வருது. எப்ப பகவத் தியானத்துல உன்னுடைய லட்சியம்னு நீ வச்சுட்டியோ அப்ப சரீரம் தன்னால உனக்கு உபயோகமா ஆயிடும், உனக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாது. ஆனா இது சாதன விஷயம் அப்படிங்கிறதுனால சரீரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த சரீரத்தினுடைய அமைப்பை எந்த கிரியையில இருக்கணும் அப்படின்னு சொல்றது. தத்ரைகாக்ரம் மனஹா கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியஹாகா, நல்ல சித்த சுத்தியோட அந்த கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கணும் நம்முடைய சரீரம் திடமாக. அடுத்தது 13வது ஸ்லோகம். அந்த தியானத்துக்கு உட்காண்டாச்சு, பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றான். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்ன சலம் ஸ்திரஹா சம்பிரேக்ஷ்ய நாசிக்ராக்ரம் ஸ்வௌகோ திசஸ்சானவலோகயன். நம்ம பஜனை பண்றவனோ பாராயணம் பண்றவனோ இல்ல ஜபம் பண்றவர்களோ அல்லது கதை பண்றவர்களோ கதை கேட்கிறவர்களோ கூட அப்படியும் அங்க இங்க பார்த்துட்டு செய்யக்கூடாது. நம்ம சாமான்யமா பண்ற நித்திய கர்மாக்களே, சாமான்யமா நித்திய கர்மால தானே, யமம் நியமம்ல தானே வருது இது. பஜனை பண்றது, பாராயணம் பண்றது, ஜபம் பண்றது, இதெல்லாம் இல்ல கதை கேட்கறது, கதை சொல்றது, அங்கேயும் இப்படி சுத்தி பார்த்துண்டு யார் வரா யார் போறா அப்படி பார்த்துண்டு சாமானிய கர்மயோகிகளே பண்ணக்கூடாதுன்னா, அடுத்தது தியான யோகம்னு ஆரம்பிக்கிறச்சு, தியானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறச்சு, அப்பதான் நமக்கு ஒரு போன் கால் வரும். உடனே இப்படி உட்காருவோம், அட என்னடா இது, உடனே போனை எடுத்து நல்லா வளவளன்னு பேச வேண்டியது. அப்புறம் மறுபடியும் தியானத்துக்கு வந்து சரி வா இப்பவாவது உட்காரலாம், உட்கார்ந்த உடனே டிங் டாங் காலிங் பெல், சரி அங்க போய் கதவை திறக்க வேண்டியது, அங்க கொஞ்ச நேரம் மறுபடியும் வா தியானத்துக்கு வந்து மறுபடியும் இந்த ஆசன நியமப்படி வந்து உட்காரு, மனசு அப்படியே அலப்பாயிருது, அங்கேயும் இங்கேயுமா போற, அங்க இங்க பார்த்துட்டு இப்படி செய்யறவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியாது, கதையை கூட கிரகிச்சிக்க முடியாது. எங்கேயோ பார்த்துண்டு எங்கேயோ யோசிச்சுட்டு எதையோ யோசிச்சுட்டு, ஆனா உடம்பு மட்டும் இங்க இருக்கும், காது மட்டும் இங்க கேட்கறத போல தெரியுமே தவிர சிந்தனை பூரா வேற எங்கேயோ இருந்தா கேட்கறத கூட சரியா கேட்க முடியாது. அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே பண்றது, தூக்கமும் நமக்கு நன்னா இருக்கணும். சரீரத்துக்கு இந்த தூக்கம்ங்கிறது எவ்வளவு அவசியம்ங்கிறது கூட இங்க சொல்லப்படுறது. அந்த தூக்கம்ங்கிறதும் நன்னா இருக்கணும் தியானத்துக்கு, இல்லைன்னா தியானம்னு உட்காண்ட உடனே தூங்கி போயிடுவோம். அதே போலதான் ஒரு கதை கேட்கிறோம் அப்படின்னு வந்த உடனே வந்து உட்காந்த உடனே தூங்கிடுவான். அப்படி தூங்கிட்டா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா, நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதுக்கு பிரயோஜனப்படாம போயிடும் இல்லையா இந்த தேகம். அப்படி இருக்க ஒரு முகமாக தியானம் பண்ணணும். நம்முடைய மூக்கு நுனியவே பார்த்து தியானம் பண்ணணும்னு இங்க சொல்லியிருக்க மெனக்கெட்டு, மூக்கு நுனிய பார்த்து தியானம் பண்ணணுமா. சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம், நாசிகான மூக்கு, இப்படி மூக்க பார்த்துட்டு தியானம் பண்ணணும்னா பின்ன மூக்கு தான் சாட்சாத்காரம் ஆகும். அப்புறம் எங்க பிரம்ம சாட்சாத்காரம் வருது, மூக்கு தான் சாட்சாத்காரம் ஆகும். அதுக்குதான் என்ன சொல்றா, நன்ன கண்ணை இறுக்கி மூடிக்காத, கண்ணை நன்னாவும் பூர்ணமா மூடிடாத, அப்புறம் தூக்கம் வந்துடும். பூர்ணமாவும் மூடிடாத, பாதி மூடு, கொஞ்சம் மூடி கொஞ்சம் திறந்து பாதி மூடு. அது அந்த நுனி அப்படி மூக்க பார்க்கணும், கண்ணனுடைய நுனி இந்த மூக்கு நுனி அப்படி பார்க்கணும். அது கொஞ்சம் அப்படி தலை குனிஞ்சபடி அப்படி இருக்கணும். அப்படி இருந்து தலை குனிந்தபடி எப்படி ஒரு வது வரனை பார்க்கறச்சு விவாகத்துல இருப்பாளோ அது போல. இப்ப இருக்கக்கூடிய விவாகங்கள் அடியன்னு சொல்லல, அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தா. அப்பெல்லாம் அந்த வது கொஞ்சம் தலை குனிஞ்சபடி வெட்கப்பட்டபடி வரன் எதிரில வந்து நிப்பான்.
அது போல ஒரு நம்ம கிருஷ்ணனையே இங்க வரனாக நாமே ஒரு வதுவாக நினைச்சு அந்த வது எப்படி வரனை பாக்குறச்சே தலை குனிஞ்சு நிப்பாளோ அது போல இல்ல கிருஷ்ணனாகிய வரனை பாக்குற இந்த வது தியானமாகிய நிலையில இருக்கச்சே சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம் ஸ்வம் மூக்கு நுனிய பார்த்தபடி கொஞ்சம் தலை குனிஞ்சு திசான வலோகயன்னு, அதாவது இங்க திசாச்ச அனலோகயன்னு அப்படிங்கிற பதம் இங்க அப்படி பிரியறது. அதனால அந்த ஒருநிலைப்படுத்தி அந்த கிருஷ்ணனையே நம் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்து உட்கார்றச்சே கொஞ்சம் அங்கேயும் எங்கேயும் மனசு அல பாயக்கூடாதுங்கிறதுனாலதான் கொஞ்சம் கண்கள் அப்படி மூடுறது. கண்கள் அப்படி இருக்கியும் மூடிடாம நன்னா அப்படி ஆழ்ந்தும் மூடிட்டான்னா தூக்கம் வந்துடும்ங்கிறதுனால பாதி மூடினபடி இப்படி மூடி மூக்கு நுனிய பார்த்து கொஞ்சம் தலை குனிஞ்சபடி உட்கார்றது தியானத்தினுடைய கரெக்ட் பொசிஷன். அப்படிதான் உட்காரணும். பிறகு 14வது ஸ்லோகம் பிரசாந்தாத்மா விகதபிஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனஹ சம்யம்யமச்சித்தோ கோ கோ யுக்த ஆசீத மத்பரஹ. அப்படி பரபரப்பு கூடாது. பிரசாந்தாத்மா அப்படி பரபரப்புன்னு அப்படின்னு அப்படி பரபரப்பு கூடாது, எந்த காரியத்திலுமே கூடாது. அதை வெறும் தியானத்துலன்னு இல்லை, எதுலையுமே பதட்டப்படக்கூடாது. ஒரு சாமான்யமா இருக்கணும். அதுக்குன்னு சோம்பேறியா இருக்கக்கூடாது. மெதுவா அப்படி எப்படியும் பண்ணிட்டு அப்படியும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பிரசன்னமாக சாமான்யமா நியூட்ரலாக இருக்கணும். பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ. பிரம்மச்சரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தியானத்துக்கு. பிரம்மச்சரியம்ங்கிறது தியானத்துக்கு உகந்தது. பிரம்மச்சாரிங்கிறது பூர்ண பிரம்மச்சரியத்துவம் இங்க இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. யதாசக்தி பிரம்மச்சரியம். வசிஷ்டரை போல. வசிஷ்டர் ரிஷி தான், ஆனா வசிஷ்டருக்கு அருந்ததிங்கிற பத்தினி இருக்கா. அதனால யதாசக்தி அவர் பிரம்மச்சரியத்துல இருந்தார். யதாசக்தி பிரம்மச்சரியம்ங்கிறது சாமானிய கிரகஸ்தாளுக்கு நம் பெரியவர்களே சொல்லுவா. பெரியவர்களே இப்ப ஏகாதசி அந்த மாதிரி உபவாச நாட்கள் வந்தா பிரம்மச்சரியத்துல இரு, இல்ல ஸ்ரார்த்தம் எங்க ஸ்ரார்த்தாதி கர்மாக்கள் வந்தா ஏதாவது பித்ருகாரியம் இருந்தா அன்றைய தினம் பிரம்மச்சரியத்துல இரு அப்படின்னு சாமானிய நம் பெரியவர்களே இப்பவே கூட நமக்கு சொல்லி கொடுப்பா. அப்படி இருக்க இந்த தியானத்துக்கும் யதாசக்தி பிரம்மச்சரியம் அதுவே ஒரு விரதமாக ஆகும் நமக்கு. விகதபிஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ. பிரம்மச்சரியம்ங்கிற விரதத்தோட கூட சர்வ இந்திரியங்களையும் அடக்கி பிரம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா மச்சிதஹா என்ன தியானம் பண்ணுட்டா கிருஷ்ணன். அதே மச்சிதஹான்னு அதான் அர்த்தம். மனஹா சம்யம்ய சம்யம்ய மனச அப்படியே அடக்கி மச்சித்தோ. மச்சித்தோன என்ன தியானம் பண்ணு. ஏன்னா கிருஷ்ணன் தானே சொல்லிக்கிறான் இல்லையா, தானே சொல்லிக்கிறதால மச்சித்தோங்கிறான். இதே இது ஒரு பக்தன் சொல்றதாக இருந்தால் என்ன சொல்லுவான், பர்ஹா பீடம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த கிருஷ்ணன் மயில் பீலிய சூடிண்டு அழகா அந்த வேணுகானம் பண்ணிண்டு அதரம் மதுரம் நயனம் மதுரம் நயனம் மதுரம். எதுதான் மதுரம் இல்லை அவனிடத்துல, எல்லாமே அவனிடத்துல மதுரம் தானே. அவன் அந்த கோமளமான அந்த சரீரத்துல வைஜெயந்தி மாலை இப்படி ஆட அந்த வேணுகான லோலனான அந்த கண்ணபிரான் அப்படி நடந்து வந்து நிக்கிறான் அப்படிங்கறத ஒரு பக்தனாகில் இப்படி வியாக்கியானம் பண்ணுவான். இப்படி அழகா வியாக்கியானம் சொல்லுவான். இங்க கிருஷ்ணன் தனக்கு தானே இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிறதுனால மனஹா சம்யம்ய மச்சித்தோ, என்னையே ஸ்மரிக்கிறவன், என்னையே தியானம் பண்றவன். இததான் தாரணை அப்படின்னு மத்பரஹா அப்படின்னு தாரணை அப்படிங்கிற யோகத்தை சொல்லப்படுறது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம். பிராணாயாமம் போன அத்தியாயத்திலேயே விஸ்தாரமா வந்துடுது. அடுத்தது பிரத்யாகாரம் தாரணம். தாரணை அப்படின்னு இதுதான் சொல்லப்படுறது. அப்படி அவனையே தியானம் பண்றது, அவனையே ஸ்மரிக்கிறது. யுக்த ஆசீத மத்பரஹாக. மத்பரஹான என்னையே இறுதி லட்சியமாக கொண்டு. ஏன்னா நம்மளுடைய இறுதி லட்சியம்ங்கிறது கிருஷ்ணன் தானே. அந்த கிருஷ்ணனே நம்முடைய லட்சியமாகில் இந்த யமம் பண்றதோ, யமம் நியமம் அப்படிங்கிறது நம் புலன்களை அடக்கிறது, ஆசனம் அப்படிங்கிறது நம் சரீரத்தை அடக்கிறது, பிரத்யாகாரம் தாரணம் தியானம் இதுதான் நம்ம மனசை அடக்கிறது. இந்த மூணு விதமான நிஷ்டைகள் தான் மனசை அடக்கிறது. பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நம்ம அலைகிற மனசு அங்க இங்க அலைகிற மனசை ஒருநிலைப்படுத்துறது பிரத்யாகாரம். அதுல ஒருநிலைப்படுத்துறது தான் நம் தியானம் அப்படின்னு. நம்ம தியானம்னு நம்ம உட்காரும் போது மனசு அலையத்தான் அலையிறது. வெறுமை இருந்தா கூட நம்ம மனசு அலையிறது நமக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. வெறுமை நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணாம இருந்தா கூட நம்ம மனசு எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அதை அடக்கறச்சேதான் தியானம்ங்கிற ஒரு சாதனம் பண்ணி அதை அடக்கணும்னு நினைக்கிறச்சேதான் இன்னும் ஜாஸ்தியே அது பீத்துன்னு வெளியில வர பார்க்கும்.
தியானம்னு போய் உட்காரச்சுதான் இன்னும் மனசு நம்ம அலையிறது நம்ம பிரத்யட்சமா பார்ப்போம். பிரத்யட்சமா என்னென்ன சிந்தனை வருது, கண்ணை மூடின்னு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கோல, என்னென்னமோ சிந்தனை வரும். நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், அத்தகைய சிந்தனைகள்லாம் வரும். அப்பதான் நமக்கே புரியும் இதெல்லாம் தான் நம்ம மனசுல ஓடின்னு இருக்கான்னு. நம்ம மனசு அதுவேதான் ஓடும், அது வெளியில வரத்தான் பார்க்கும் அந்த சிந்தனைகள். அந்த அத்தகைய சிந்தனைகள் எல்லாமும் தாண்டி ஒருநிலைப்படுத்தியே ஆகணும்னா அந்த தியானத்துல உட்காந்து நம்ம என்ன ஒரு எத்தனை 1000 சகஸ்ர சீருஷா புருஷாகனு உபநிஷத் சொல்லும்படி 1000 தலை, அதுக்கு ஒவ்வொரு கைகள், அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆயுதம், அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆயுதத்துக்கு ஒரு அஷ்டோத்திரம், அப்படி தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த பாகவதத்துல கிருஷ்ணன் எப்படி வர்ணிச்சிருக்கோ அப்படி தியானம் பண்ணாலே போறோம். அத்தகைய அந்த சியாமள வர்ணனான கிருஷ்ணன் இப்படி வந்து நிக்கிறத தியானம் பண்ணாலே போருமே. அதை தியானம் பண்ண, அததான் இங்க தாரையன்னு அப்படின்னு சொல்றாரு. அத்தகைய தியானம் இருந்தாலே போறோம். அந்த அந்த தியானம் நம்ம மனசுல வந்துட்டாலே நம்ம விவேகி ஆயிட்டோம்னு அர்த்தம். அததான் இங்க தாரையன்னு சொல்றான். அதுக்கான ஒரு உபாயம் கிருஷ்ணனே என்ன சொல்றான், மனஹா சம்யம்ய மச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரஹாக. அப்படி நீ தியானத்துல போய் உட்கார்றச்சே என்னுடைய சிந்தனைங்கிறது உனக்கு வந்துட்டுனா நீ விவேகி தான். உன விவேகி, நீ சிறந்த யோகின்னு உனக்கு சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா அந்த சிந்தனைங்கிறது வராது, வராதுங்கிறது நமக்கே தெரியும். அப்படி போய் நம்ம தியானத்துல இந்த ஆசனங்கள்லாம் சரி, கீதையில 6வது அத்தியாயத்துல 11, 12வது ஸ்லோகம் ஆசனம் கூட எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அத்தகைய ஆசனம் எல்லாம் போட்டுண்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காரலாமே பார்க்கணும். உட்கார முடியாது அப்படிங்கிறதுனாலதான் அது ரொம்ப துர்லபம். அப்படி உட்காண்டும் கிருஷ்ண சிந்தனைன்னு ஒண்ணு வந்துடுத்துனா அவன் யோகிதான், அவன் சன்னியாசி தான், அவன் அத்தகைய தபஸ்வி தான். அடுத்தது 15வது ஸ்லோகம். அவகாசம் ஆயிடுத்து நினைக்கிறேன், இருந்தாலும் 15வது ஸ்லோகம் மட்டும் அனுபவிப்போம். யுஜ்ஜன்னேவம் யதாத்மானம் யோகி நியதமானசஹ சாந்திம் நிர்வாண பரமாக மத்சம்ஸ்தாமதிகச்சதி. ஸ்மரணமே நமக்கு தியானம். எப்ப தாரணம் அப்படிங்கிற அந்த விதமான விஷயங்களை தானே இப்ப யமம் நியமம்ங்கிற ஸ்தானத்தை தாண்டி அடுத்தது தாரணம் அப்படின்னு வந்துட்டோம் இல்லையா? இல்ல ஸ்மரணம் தான் நமக்கு தியானமாக ஆறுது. ஸ்மரணமே நமக்கு ஆனந்தம். அந்த ஸ்மரணம், அந்த கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அது அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஸ்மரண மாத்திரத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த சிரவண மாத்திரத்தினால ஒரு பிரவச்சனமோ அதுக்கு ஆதாரமா இருக்கிறது பிரவச்சனம், நம்ம சிரவணம் பண்றதுனாலதான் நம்மளால கிருஷ்ணன் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்மளால அனுசந்தானம் பண்ண முடியறது. அதை நம்ம கேட்டுட்டோம்னா, நன்னா கேட்டு 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 நம்ம நன்னா சிரவணம் பண்ணிட்டோம்னா பிறகு அதுவே ஸ்மரணமாக ஆறுது. அது அப்படியே ஸ்மரணத்துல கிருஷ்ணனை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது அடையறாப்புல சாந்தி வேற ஒண்ணுமே நம்மளால அடைய முடியாது. சாந்திம் நிர்வாண பரமாம். அத்தகைய சாந்தி அப்படிங்கிறது ஸ்மரண மாத்திரத்தினால வந்துடுறது. அந்த ஸ்மரண மாத்திரத்தினால இங்க பாஷ்யக்காரர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாஷ்யம், நம் திருநாட்டையே நம்ம அடைஞ்சிடுறோம். திருநாடு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது பரமபதம். அததான் இங்க கீதையில என்ன சொல்லியிருக்கார், மத்சம்ஸ்தாமதி கச்சதி. அதாவது கச்சதி அப்படின்னா அவன் விஷ்ணுலோகம் அடையறான். ஏன்னா கிருஷ்ணன் இப்ப தானே பகவத்கீதை சொல்றதுனால மத்சம்ஸ்தானமதி கச்சதி. அத்தகைய ஸ்மரணத்தினால அத்தகைய உன்னத சாந்தி அடைஞ்ச ஒரு ஜீவன் திருநாட்டை அடைகிறான், அதாவது பரமபதத்தை அடைகிறான். மத்சம்ஸ்தாமதி கச்சதி. அவன் இனி இங்க உட்காந்து என்ன பண்ண போறான்? சோ எப்போ கிருஷ்ண தியானம்ங்கிறது ஒருத்தனுக்கு வந்துடுத்தோ, ஸ்மரண மாத்திரத்தினால அவனுக்கு கிருஷ்ணனை ஸ்மரிக்கணும்னு அவன் மனசுல நினைக்கிறச்சே கிருஷ்ணன் வந்து ஒருத்தனுடைய ஹிருதயத்துல உட்கார்றானோ அத்தகையவன் நீ எதுக்காக இந்த சம்சாரத்துல இன்னும் வளர போலாம், அவன் இனி திருநாட்டை அடைவான் அப்படின்னு பாஷ்யக்காரர் பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு, கீதா பாஷ்யத்துல. அதையே இங்க கண்ணன் அவன் அடைய வேண்டியது என் லோகத்தை அப்படின்னு சொல்றான். மத் சம்ஸ்தாம அதிகச்சதி, அவன் போக வேண்டியது என்னுடைய லோகத்துக்கு அப்படின்னு 15வது ஸ்லோகம். இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 2 ஸ்லோகம் அனுபவிப்போம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இன்னொரு 2 ஸ்லோகம் அனுபவிக்கலாமா இல்ல முடிச்சுக்கலாமா? சரி, அடியேன் கண்டினியூ பண்றேன். 16வது ஸ்லோகம். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்தன மஷ்ணதஹ ந சாதி ஸ்வப்ன
ஸ்வப்ன ஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுனா. 16 17 சேர்த்து அனுபவிக்கணும், ஏன்னா இது கண்டினியூவேஷனா வருது. ஜாக்ரதோ நைவ ச அர்ஜுனா, மேலும் ச அர்ஜுனான்னு சொல்றச்சே மேலும் அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல அது முடிக்கிறான். ஆனால் இந்த 2 ஸ்லோகத்தையுமே அனுபவிப்போம். நச்சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுனாகா யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசூகோ யுக்தஸ்வப்ன பபோதஸ்ய யோகோ பவதி துக்கத்காஹ. 16வது 17 இந்த 2 ஸ்லோகமுமே எந்த சாதகனுக்கும் அவன் கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த சாதனையா வேணாலும் இருக்கலாம், கர்மயோகமா இருக்கலாம், ஞான யோகமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எந்த சாதகனும் கவனிக்க வேண்டிய ஸ்லோகம் இது. நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி அப்படின்னா, அதிகமா சாப்பிட்றவன், அதிகமா தூங்குறவன், அதிகமா எல்லாமே செஞ்சுக்கிறவன், எல்லாமே அதிகமா சாப்பிட்றதுனால அதிகமா சாப்பிட்டுடுவான், தூங்குறதுனால அதிக நேரம் தூங்குறது, கண் முழிச்சுன்றதுனால அதிக நேரம் கண் முழிக்கிறது. இந்த கண் முழிச்சுன்றதுனால அவன் என்ன செய்வான், ரொம்ப நேரம் கண் முழிச்சுட்டு இருப்பான், ராத்திரி பூரா கண் முழிச்சுட்டே உட்காந்துருப்பான். அதுவும் சரி கிடையாது. அதனால நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி, அத்தகையவன் யோகத்துக்கே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தினா எதையுமே அதிகமா செய்யறவன் அவன் எந்த யோகத்துக்கும் லாயக்கில்லை. இங்க யோகம்ங்கிறது கர்ம யோகமா இருந்தாலும் சரி, ஞான யோகமா இருந்தாலும் சரி, ஆசனம் போட்டு யோகமா இருந்தாலும் சரி, தியான யோகமா இருந்தாலும் சரி, எந்த யோகத்துக்குமே அவன் லாயக்கில்லை. அதிகமா சாப்பிட்றவன், அதிகமா தூங்குறவன், அதிகமா கண்முழிப்பவன் இவன். சரி, அடுத்த ஒரு இன்னொரு பக்கம் எல்லாமே குறைவா செய்யறவன், குறைச்சு சாப்பிட்றவன். நம் வயிறு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சாப்பிடாம கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி குறைச்சு சாப்பிட்றவன். அப்புறம் குறைச்சு தூங்குறவன், 2 மணி நேரத்திலே படக்குன்னு எழுந்து உட்காந்துருவான். நல்லா தூங்கணும்னு ஒரு 11 மணிக்கு கண்களை மூடினான்னா தூக்கமும் வரும். உடனே ஒரு 1 மணிக்கு பார்த்தா எழுந்து உட்காந்துருப்பான். என்ன தூக்கமே வரல. குறைவா தூங்குறவன். அடுத்தது கொஞ்சம் ரொம்ப வேலையும் செய்யாம கொஞ்சம் எல்லாத்துலயுமே சோம்பேறியா இருக்கிறவன், இவனும் யோகத்துக்கு லாயக்கில்லை. ஏன்னா வாழ்க்கையிலங்கிறது ஒரு முறைங்கிறது ஒண்ணு வேணும். அந்த முறைங்கிறதே இல்லாம அதிகமா உழைக்கவும் கூடாது, அதிகமா சோம்பேறியா இருக்கவும் கூடாது. யக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசூகு. ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிறது ஒரு ரிதமா அப்படி போகணும், நியூட்ரலா. எதுலயுமே அதிகமும் கூடாது, குறைச்சலும் கூடாது. அதிக சுறுசுறுப்பும் இருக்கக்கூடாது, அதிக சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதிக சுறுசுறுத்தியா ஒருத்தன் இருந்தா கூட கதாசிரவணம் பண்ணலான்னு ஒருத்தன் மெனக்கெட்டு வருவான், வந்து அந்த சபையில வந்து உட்காருவான். உட்காந்து அவன் ஓவர் சுறுசுறுப்பு என்ன பண்ணுவான், திடீர்னு இங்க நிப்பான் அங்க நிப்பான், ஒரு இடத்துல உட்கார முடியாது, அங்க நிப்பான் இங்க நிப்பான், கடைசியில போயிடுவான், கேட்கவே மாட்டான் கதைய. அப்படி இருக்கிறவனும் பிரயோஜனப்பட மாட்டான். அதிக மதமதப்பு, எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா உட்கான்றவன் கதையில வந்தும் கூட சோம்பேறியா தான் உட்காந்துருப்பான். அவனுக்கு உட்காந்து பழகிடுது இல்லையா. அங்க வந்தாலும் சிந்தனைங்கிறது கதையில இருக்காது, எங்கேயோ இருக்கும் சிந்தனை. ஆனா அங்க மட்டும் வெறும் இப்படி அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி இப்படி கண்கள்லாம் சுருங்கி போய் ஒரு மாதிரி அவன் முகத்தை பார்த்தா ஒரு தேஜஸே இருக்காது. அப்படி சோம்பேறித்தனத்தோட மதமதப்பு அப்படின்னு அது இங்க சொல்லப்படுறது. எப்ப பாரு எதையோ யோசிச்சுண்டு, யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய, எதையோ யோசிச்சுண்டு எப்போதும் ஒரு மதமதப்பிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறவனும் எந்த யோகத்துக்குமே லாயக்கப்பட மாட்டான். கர்விஷ்டனும் எந்த யோகத்துக்கும் லாயக்கப்பட மாட்டான். எல்லாத்துக்கும் ஒரு கர்வம், எனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற கர்விஷ்டன். எல்லாத்துக்கும் விளையாட்டுத்தனம், எதை சொன்னாலும் விளையாட்டு. விளையாட்டுத்தனம்ங்கிறது கூட ஒரு அளவா இருக்கணும், எல்லாத்துக்கும் விளையாடவும் கூடாது. எதை பேசினாலும் ஒரு கிண்டல். ஆசனம் இப்படி இருக்கு, இப்படி மத்தியில ஒரு ஓட்டை இருக்குன்னா அதுக்கும் ஒரு கிண்டல். இல்ல ஆசனம் உயரக்க இருக்கக்கூடாதுன்னா அதுக்கும் ஒரு கிண்டல். ஆசனம் தரையில இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கிண்டல். இப்படி எதை பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு விளையாடுறவனுக்கு எந்த யோகமும் வராது. இல்ல எதை பார்த்தாலும் வெட்கப்படுறவனுக்கு, யாராவது ஏதாவது நீ நன்னா இருக்கியே, இல்ல நன்னா பண்றியே, நன்னா படிக்கிறியே, நன்னா செய்கிறியேன்னு சொன்னா சில பேர்களுக்கு ஒரு வெக்கம் வந்துடும். சில மனிதர்கள் இப்படி இருப்பா, ரகமா மனுஷர்கள்ல இப்படி பார்க்கலாம். சில பேர்களுக்கு எல்லாம் தாம் அப்படிங்கிற கர்வம், சில பேருக்கு எதை கேட்டாலும் ஒரு வெக்கம். நீ நன்னா பண்றீன்னு சொல்லிட்டாலேயே ஒரு விதமான சுபாவமான கூச்சம்ங்கிறது வந்துடும். அப்படியும் இருக்கக்கூடாது. எல்லாமே
அதிகமாகவும் இருக்கக்கூடாது, எல்லாமே குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. அவன் தான் எந்த லோகத்துக்குமே லாயக்கு. எல்லாமே அரசிக்கனாகவும் இருக்கக்கூடாது, லோக ரசிகனாகவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிற லோக ரசிகனாகவும் இருக்கக்கூடாது. எதையுமே பார்த்து எந்த லட்சியமும் இல்லாம ஒரு மதமதப்புல இருக்கிற ஒரு அரசிக்கனாகவும் இருக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு மந்தமாக நியூட்ரலாக இருந்தால், 2 ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் 16, 17. எதுலையுமே அதிகமும் இருக்கக்கூடாது, குறைவும் இருக்கக்கூடாது. அவன்தான் சாமானிய இந்த கர்மயோகத்துக்கும் லாயக்கு, அல்லது தியான யோகத்துக்கும் லாயக்கு, இல்ல ஞான யோகத்திற்கும் லாயக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த 16, 17வது ஸ்லோகத்தோட இப்ப முடிச்சுப்போம். மேற்கொண்ட 6வது அத்தியாயத்தை நாளை தினம் பூர்த்தி பண்ணுவோம். அடி.